ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை எழுது மாலை வணக்கங்கள். இந்த வாரம் பகவத்கீதையினுடைய 6வது அத்தியாயத்தினுடைய கண்ணோட்டம். ஒரு போன வாரத்தோட நம்ம அத்தியாயம் 6வது வரைக்கும் முடிச்சிட்டோம். கடைசி ஸ்லோகம் 46வது ஸ்லோகம் வரைக்கும். இன்னைக்கு அஹ், அஹ், சுருக்கமாக என்ன கிருஷ்ணன் 6வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த வாரத்துக்கு நம்ம 7வது அத்தியாயத்துக்கு தொடங்கலாம். 6வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் தியான யோகம், அஷ்டாங்க யோகத்தை பற்றி குறிப்பிட்டு பேசுகிறார். கிருஷ்ணர் பலவிதமான யோகங்களை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல கர்மயோகத்தை பற்றி சொன்னார், அப்புறம் ஞான யோகத்தை பற்றி சொன்னார். இப்போ அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்கின்றார். அஸ் அஷ்டாங்க யோகத்தை நேரடியாக ஆரம்பிப்பது மிகவும் கடினமானது. ஒருத்தவங்க ஏன்னா அஷ்டாங்க யோகத்தில் மனதை கட்டுப்படுத்துவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதனால கிருஷ்ணர் அந்த யோக படிக்கட்டுகளில் முதல்ல நம்ம கர்மயோகத்தை ஆரம்பித்து கர்மயோகத்தின் மூலமாக நம்ம மனதை தூய்மைப்படுத்தி பற்றின்மையின்றி அடைந்து அதற்கப்புறம் ஞான யோகத்தின் மூலமாக அடைந்து நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு அதற்கப்புறம் அஹ், பரமாத்மாவும் இருக்கின்றார் என்னுடன் அப்படின்னு சொல்லி பரமாத்மாவை தெரிந்து கொண்டு பரமாத்மாவின் மீதும் தியானம் செய்வது. அதனால தான் இதுக்கு தியான யோகம் அல்லது அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது பெயர் கொடுக்கப்பட்டது. நேரடியாக அஷ்டாங்க யோகத்தை ஆரம்பிப்பது மிகவும் ஒரு கடினமான செயல். அதனால அர்ஜுனனே பின்னாடி இதில் சொல்லுவான், கிருஷ்ணா இது ரொம்ப சாத்தியமில்லாத தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் அர்ஜுனன் சொல்லுவார். இந்த இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா கிருஷ்ணன் முதல்ல மறுபடியும் இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போது கர்மயோகத்தை பற்றி தான் புகழ்ந்து பேசும். கர்மயோகத்தை பற்றி தான் முதல் புகழ்ந்து பேசிவிட்டு முதல் 2 ஸ்லோகங்கள்ல நிஷ்காம கர்மயோகம் அதுதான் சிறந்தது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்ல ஆரம்பிப்பார். அஷ்டாங்க யோகத்தில் அர்ஜுனா இரண்டு விதமான நிலைகள் இருக்கு. ஒன்று யோக ஒரு ரிக்ஷா, இன்னொன்று யோக ஆறுதன்ல 2 நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 நிலையில 2வது நிலையில உள்ளவங்களுக்கு எவ்வளோ ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அப்படின்னு பற்றி முதல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பயிற்சி நிலைகள் அஷ்டாங்க யோகத்தினுடைய எப்படி பயிற்சி நிலைகள் எப்படி பயிற்சி பண்ணுவது ஹம், அப்படிங்கிறத பற்றி அவர் விரிவாக கிருஷ்ணன் ஒரு 33 ஸ்லோகங்கள் 23 ஸ்லோகங்கள் சொல்றார். அதற்கப்புறம் மனதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அஹ், அப்படின்னு சொல்லி அது அர்ஜுன் கேட்க கேள்விக்கு அது பதிலுக்கு சொல்கிறார். அப்புறம் அர்ஜுன் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குற கேள்வி, எப்படி இங்கே தோல்வியற்ற யோகியினுடைய நிலை என்ன, ஒரு யோக பயிற்சியை தொடங்கிவிட்டு பாதியில் முடிக்க முடியாமல் போயிட்டா அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது அர்ஜுன் கேட்கிறேன். அதுக்கு கிருஷ்ண பகத் சார் அப்புறம் மிக சிறந்த யோகி யாரு, எல்லா யோகிலையுமே மிக சிறந்த யோகி யாரு அப்படிங்கிறத விட கிருஷ்ணன் இந்த அத்தியாயத்தை முடிக்கின்றார். ஸோ முதல்ல ஆம், எப்படி நிஷ்காம கர்ம யோகம் சிறந்தது, நிஷ்காம கர்ம யோகம் சிறந்தது அப்படின்னு சொல்லி அப்புறமேட்டு இந்த இந்த யோகத்தினுடைய அஷ்டாங்கத்தினுடைய ஆரம்ப நிலையில் இருக்கவங்க என்ன பண்ணணும், முடி முதிர்ச்சி பெற்ற நிலையில் இருக்கவங்க என்ன மாதிரி பின்பற்றணும் அப்படிங்கிறத முதல்ல ஆரம்பிக்கின்றார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. யார் ஒரு உண்மையான யோகி அப்படிங்கிறத முதல்ல கிருஷ்ணர் சொல்றாரு. உண்மையான யோகிங்கிறது யாரு செயல்களுடைய பலன்களில் பற்றின்றி கடமைக்காக செயலாற்ற சன்னியாசி அப்படிங்கிறது. அதாவது நிஷ்காம கர்ம யோகி. நிஷ்காம கர்ம யோகி தான் செயலினுடைய பலன்களில் பற்றென்று கடமைக்காக செயலாற்றுவான். அவன் தான் சன்னியாசம் மற்றும் யோகி ஆகிறான் அப்படிங்கிறார் கிருஷ்ணன் முதல்ல ஆரம்பத்துல. அவர் தான் ஒரு யோகியா இருக்கார் அர்ஜுனா. யார் வேள்வியை நெருப்பை மூட்டாதவனும் செயலற்றவனும் அல்ல அப்படிங்கிறார். யாகம் யாகம் பண்ணாதவங்க உம், செயலாற்றவனும் சிறந்த சன்னியாசி ஆக முடியாது அப்படின்னு கிருஷ்ணன் முதல்ல ஆரம்பத்தை சொல்றார். நம்ம யாகம் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் பார்த்துருக்கோம். யாகம்ங்கிறதுனா நெருப்பை மூட்டுவது மட்டும் யாகம் கிடையாது. யாகம் எந்த ஒரு பொருளிலையும் நமக்கு தியாகம் மற்றும் தமம், தியாகம் மற்றும் தமம் உள்ளடங்கிய செயல் எதுவுமே யாகம் தான்.
அந்த மாதிரி யாகம் பண்றவன் செயலாற்றவன் தான் சிறந்தவனே தவிர அவன் தான் வந்து ஒரு சன்னியாசியும் யோகியுமே தவிர மத்தபடிக்கு வந்து செயலை தொடர்ந்து இருப்பவன் இல்லை அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து கர்மயோகத்தை பற்றி தான் கிருஷ்ணன் வந்து புகழ்ந்து பேசுகின்றார். இரண்டாவது வந்து அந்த புலனுணர்ச்சி இச்சைகளை வந்து துறக்காத யாருமே வந்து யோகியாக முடியாது அர்ஜுனா அப்படிங்கிறார் முதல்ல. யாருமே யோகியாக முடியாது. புலனின்பத்துடன் இருந்து கொண்டு யோகச் செயல் செய்வதுங்கிறது வந்து ஒரு போலி மனிதன் ஏமாற்றுவது அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றாரு. அதனால வந்து துறவு அப்படின்னாலும் சரி, யோகம் அப்படிங்கிறனால கூட ஒன்றுதான் அப்படிங்கிறத நீ வந்து புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு. ஏன்னா வந்து ஒரு சன்னியாசி வந்து செயலின் ஒரு ஒரு கர்ம யோகி வந்து செயலில் பற்றின்றி கடமைக்காண்டி செயல்படும்போது வந்து அவர் வந்து சன்னியாசி மாதிரி தான். அதனால வந்து துறவு அப்படிங்கிறதுனாலும் சரி, யோகம் அப்படிங்கிறதுனால வந்து 2 ஒண்ணு தான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க அப்படிங்க. ஆனா இங்க வந்து கிருஷ்ணர் துறவு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்ற சன்னியாசிங்கிறது வந்து உண்மையான சன்னியாசி. ம் போலி சன்னியாசிய பற்றி அவர் சொல்லல. யார் ஒருத்தர் வந்து அந்த படிப்படியாக மேலே வந்து அந்த ஒரு தூய்மை அடைந்து துறவறம் ஏற்கின்றாரோ, அந்த மாரி ஒரு துறவறம் மேற்கொள்கின்றவரும், கர்மயோகத்தில் இருந்து கொண்டு செயல்படுகின்றவரும் 2 பேருமே ஒன்றுதான் அப்படிங்கிறத வந்து நீ வந்து புரிஞ்சுக்கணும் அர்ஜுனா அப்படிங்கிறார். அதே மாரி அஷ்டாங்க யோகத்தில ஆரம்பிக்கும்போதும் கூட வந்து நம்ம வந்து கர்மயோகத்தை விட்டுவிட முடியாது. கர்மயோகத்தை விட்டுவிட முடியாது. ஏன்னா கர்மயோகத்தினுடைய ம் கர்மயோகம் தான் நமக்கு தூய்மையை கொடுக்குது. அந்த தூய்மை இல்லாமல் அஷ்டாங்க யோகம் பண்ணுவதே தவறு அப்படிங்கிறாரு. அஷ்டாங்க யோகத்தில வந்து முதல் புதுமானவன், ஆரம்ப நிலையில இருக்கின்றவருக்கு வந்து செயல். செயல்தான் வழியாக கூறப்படுகின்றது அப்படிங்க. கர்மம் செயல்படுவது தான் வழியாக கூறப்படுகின்றது. ஆனால் யார் வந்து அஷ்டாங்க யோகத்தில முன்னேறிக்கிட்டே இருக்காங்களோ, அப்படி இருக்கும்போது அந்த மாரி இருக்கவங்களுக்கு வந்து துறவு. துறவு தான் வழியாக சொல்லப்படுகின்றது அப்படின்னு. அந்த வந்து நம்ம வந்து அதில வந்து 8 நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யமங்கிறது வந்து நம்ம வந்து எது எது பண்ணக்கூடாது. அ நியம நியமங்கிறது வந்து நம்ம எது வந்து பண்ண வேண்டும். ஆசனம். ஆசனங்கள் வேறு இந்த உட்கார்ந்து நம்ம ஆசனம் பண்றோம் இல்லையா? வேறு பலவிதமான ஆசனங்கள். அப்புறம் வந்து பிராணாயாமம். அந்த மூச்சு பயிற்சி. அப்புறம் பிரத்யாகாரங்கிறது நம்மளுடைய புலன்கள் அனைத்தையும் உள்ளே இழுத்துக் கொள்வது. புலன்கள் மற்றும் மனது. இந்த முதல் 5 நிலை. இந்த முதல் 5 நிலையில் உள்ளவங்க வந்து அஷ்டாங்க யோக பயிற்சி தியான யோகத்தினுடைய ம் அஷ்டாங்க யோகத்தினுடைய இறுதி நிலை தான் தியானம், தியான யோகம். ஸோ அந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய அந்த முதல் 5 நிலையில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுடைய கடமைகளை செய்து கொள்ள தான் வேண்டும் அப்படிங்கிறது. அதற்கப்புறம் வந்து அந்த 6வது நிலை. அ தாரண, தியானம் மற்றும் சமாதி. அந்த அந்த ஒரு 5 அந்த அந்த கடைசி வந்து 3 நிலைகள். அந்த நிலையில இருக்கவங்களுக்கு வந்து துறவு வந்து சரியானது. ஆனா அந்த மாரி இல்லாமல் முதல் 6 நம்மளுடைய மனதையும், புலன்களையும் கட்டுப்படுத்தி பிரத்யாகார நிலைக்கு வர முடியவில்லை என்றால், நம்ம வந்து கண்டிப்பாக நம்முடைய செயல்களை செய்துதான் ஆக வேண்டும். அதான் யோக 6 விருட்ச நிலை. அ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து கர்ம காரணம் உச்சியத்தை அப்படிங்கிறார். கர்ம காரணம். நம்மளுடைய கர்மம் தான் வழி அப்படிங்கிறார். அப்புறமாட்டு இல்லவங்களுக்கு வந்து சம காரணம் உச்சியத்தை அப்படிங்கிறார். அவங்களுக்கு வந்து அந்த துறவு தான் வந்து அம் ம் அது வழியானது அப்படிங்கிறார். அ இல்லாட்டி வந்து ஏன்னா வந்து இந்த தியான பயிற்சிலாம் இல்லாட்டி வந்து என்ன சொல்றாரு கிருஷ்ணன் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு உடற்பயிற்சி மாரி தான். இது வந்து நமக்கு வந்து தியான யோகத்துக்கு வந்து கொண்டு செல்லாது. இது வந்து ஒரு உடற்பயிற்சி மாரி தான். அந்த ஒரு நிலையை அடையாவிட்டால் அப்படின்னு. அடுத்து வந்து மனதினுடைய பங்கு. மனதினுடைய பங்கை பற்றி கிருஷ்ணன் வந்து சொல்றாரு. என்ன மாரி வந்து அந்த அந்த ஒரு யோகருத்த நிலை. அந்த யோகருத்த நிலையில இருக்கவங்க வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மனக்கட்டுப்பாடு இருக்கு. மனக்கட்டுப்பாடு இருக்கு. அப்புறம் வந்து எப்படி வந்து எல்லாரையும் வந்து சமமாக நடத்துகின்றார். சமமாக நடத்துகின்றார் அப்படிங்கிறத பத்தி கிருஷ்ணன் சொல்றார். ஏன்னா வந்து நம்ம வந்து மனித உடல்நிலையே நமக்கு 2 உடல் இருக்கு. ஒண்ணு வந்து நமக்கு வந்து அந்த ஸ்தூல சரீரம் மற்றும் சூக்ஷ்ம சரீரம். அந்த ஸ்தூல சரீரம்ங்கிறது வந்து நம்மளுடைய இந்த ஜட உடல். தோல், சதை, தசைகள், உணர்வு உறுப்புக்கள், இரத்தம், எலும்பு அந்த மாரி ஆனது வந்து நம்மளுடைய அந்த ஸ்தூல சரீரம். அது வந்து எதனால ஆனதுன்னு பார்த்தா, அந்த 5 விதமான கூறுகள். என்னென்ன பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம். இதுதான் நம்மளுடைய அந்த 5 விதமான கூறுகள். இதனால் ஆனது வந்து நம்மளுடைய அந்த வெளிப்புற உடல். அப்புறம் நம்முடைய உள்புற உடல், நுட்பமான உடல். அது வந்து என்னது சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் வந்து கண்ணுக்கு தெரியாதது. அதனுடைய வந்து மனம், புத்தி மற்றும் அகங்காரம். அதில வந்து முக்கியமானது நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தில முக்கியமானது வந்து மனம். அந்த மனதினுடைய பங்கு என்ன அப்படின்னா வந்து சிந்தித்தல், உணருதல் மற்றும் விரும்புதல். ஆம். அதுதான் மனதனுடைய பங்கு. வேலை. மனதனுடைய வேலை வந்து மனது வந்து அதுதான் நம்மளுடைய பழைய அனுபவங்களுடைய தேக்கம். நமக்கு வந்து முன்னாடி ஒண்ணு பண்ணியிருப்போம்.
ஆஹா! இது நம்ம வந்து அன்னைக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ரொம்ப சுவையா இருந்தது அப்படிங்கிறது வந்து அது எங்க தங்கியிருக்கு? மனதில் தான் தங்கியிருக்கு. அந்த மனது தான் வந்து இன்னொரு முறை பார்த்த உடனே சிந்தித்து பார்க்குது. அன்னைக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அது வந்து உணர்கின்றது. உணர்ந்து அதுக்கப்புறம் அதை விரும்புகின்றது. எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி. அதுதான் மனதினுடைய பங்கு. அந்த மனது வந்து அந்த புலன்கள் ஒரு பொருளை நோக்கி போகும்போது வந்து மனது வந்து ஆமா எனக்கு வேண்டும், இல்லை எனக்கு வேண்டாம். அது வந்து மனதில வந்து அந்த ஒரு சுவிட்ச் மாரி ஆன், ஆஃப், ஆன், ஆஃப். எனக்கு வேணும், எனக்கு வேண்டாம். எனக்கு வேணும் அப்படின்னா வந்து அதைப் பற்றி சிந்திக்கத் தொடங்குகின்றது. அதைப் பற்றி உணரத் தொடங்குகின்றது. பின்னர் அதைப் பற்றி உரிமை நினைக்கின்றது. ஏன் அப்படின்னா வந்து அது வந்து முன்னால் உள்ள நம்மளுடைய ஆசைகளினுடைய தேக்கம் தேக்கம். அந்த சுவடுகள் சுவடுகள் அந்த மாரி நம்மளுடைய அனுபவங்கள் அனுபவங்கள் வந்து அந்த ஒரு அந்த ஒரு வேர்ஹவுஸ் குடோன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த குடோன் மாரி நம்ம வந்து மனதில வந்து பதிஞ்சிருக்கு. அது இந்த பிறவி மட்டுமல்ல, பல பிறவிகள்ல பதிஞ்சிருக்கு. அதனால ஒன்ற பார்த்த உடனே வந்து நமக்கு வந்து எனக்கு வேண்டும், வேண்டாம். அதைப் பற்றி நம்ம சிந்திக்கத் தொடங்குகின்றோம், உணரத் தொடங்குகின்றோம், மற்றும் விரும்பத் தொடங்குகின்றோம். அந்த மாரி ஒரு மனது. மனதினுடைய உதவியினால வந்து ஒருத்தன் வந்து தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும் அர்ச்சனா. தன்னை வந்து தாழ்த்திக் கொள்ளக்கூடாது அப்படிங்க. தாழ்த்திக் கொள்ளக்கூடாது. நம்ம புலன்களுடைய கட்டுப்பாட்டுல போனா, நம்ம வந்து மனதின் வந்து நம்மை வந்து தாழ்த்திக் கொள்ளப் போகின்றது. அந்த மாரி புலனின் கட்டுப்பாட்டுல இருக்க வேண்டாம். நம்ம வந்து மனது வந்து புத்தியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அப்போதான் வந்து மனதை விட்டு உயர வேண்டும். அந்த மாரி ஒரு மனம், அந்த ஒரு மனத்தை வந்து கட்டுண்ட ஆத்மாவினுடைய நண்பனும் மற்றும் ஒரு எதிரியும் ஆவான் அப்படிங்கிறார். மனதை வென்றவன், மனதை யாரால வெல்ல முடிகின்றதோ, அவருக்கு வந்து மனது வந்து ஒரு சிறந்த நண்பன். ஆனால் மனதை வெல்லத் தவறியவனோ, அந்த மாரி தவறியவனுக்கு மனமே ஒரு விரோதியாகும். நம்ம யாருமே வந்து விரோதியோட வந்து இருக்கன்னு நம்ம வந்து நினைக்க மாட்டோம். நினைக்க மாட்டோம். அந்த மாரி நமக்கு வந்து யோக பயிற்சி ஆரம்பிக்கும்போது, அஷ்டாங்க யோக பயிற்சி ஆரம்பிக்கும்போது வந்து, அந்த மனதை கட்டுப்படுத்த நிலைக்கு வர முடியாட்டி, அது வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு 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 ஷோ மாரி தான். ஒரு காட்சி. ஒரு காட்சிக்காண்டி பண்ணக்கூடியது தான். அதுதான் வந்து குறிக்கோள். அந்த அஷ்டாங்க யோக பயிற்சியினுடைய நோக்கம் வந்து, மனதை வந்து நண்பனாக செயல்படும்படி செய்வது. அந்த ஒரு நிலைக்கு வர முடியாட்டி வந்து, அது நம்ம வந்து ஒரு வெறும் வெறும் காட்சிக்காண்டி செய்யப்படுவது தான் அப்படிங்கிறார். அந்த மனதை அடக்க முடியாதவங்க பெரும் விரோதியுடன் வாழ்கின்றான். யாருமே வந்து விரோதியுடன் வாழணும்னு நினைக்கிறதே கிடையாது. நம்ம வந்து விரோதினா வந்து நம்ம தூரமா இருக்கணும்னு தான் நினைப்போம். நம்ம மனம் விரோதியா இருக்கும்போது வந்து நம்ம நம்ம கூடயே மனம் 24 மணி நேரம் இருக்கு. நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தா கூட மனம் தூங்கிட்டு இருக்கு. அதனால தான் வந்து நமக்கு கனவுகள் வருகின்றன. ஏதாவது மாறி மாறி வருது. 24 மணி நேரமும் வந்து மனது வந்து ஏதாவது வந்து பண்ணிட்டே தான் இருக்கு. நம்ம தனியா இருக்கும்போது வந்து கேட்கவே வேண்டாம். மனது எங்கெங்கோ செல்கின்றது. அதனால வந்து நம்மளுடைய வாழ்வும், அதனுடைய நோக்கமும் பாழாகின்றன. நம்மளுடைய நோக்கம் வாழ்வினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து யாருங்கிறதை புரிந்து கொண்டு தன்னுணர்வை அடைவது. அதுதான் வாழ்வினுடைய நோக்கம். நான் யார்? பரமாத்மா யார்? 2க்கும் உள்ள உறவு என் அகம் பிரம்மாஸ்மி. அதுதான் வாழ்வினுடைய நோக்கம். அந்த மாரி ஒரு மனதை கட்டுப்படுத்தாத மனது இருக்கும்போது, அந்த நோக்கம் வந்து பாழாகின்றது. ஆனால் மனம் எப்ப வெல்லப்படுகின்றதோ, அப்பொழுது வந்து ஒருத்தங்க வந்து பரமாத்மாவினுடைய கட்டளையை வந்து கேட்கத் தொடங்குகின்றார். அப்பதான் வந்து நமக்கு வந்து பரமாத்மா நமக்கு இஷ்டப்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கும். நம்ம வந்து ஒரு பறவை இதுல வந்து 2 பறவை இருக்குன்னு பார்த்துருக்கோம் ஒரு மரத்துல. அப்போ வந்து இன்னொரு ஒரு பறவை வந்து ஆத்மா, இன்னொரு பறவை வந்து பரமாத்மா. எப்போ வந்து நம்ம வந்து அந்த பறவை பரமாத்மா பக்கம் திரும்புகின்றதோ, அப்போதான் பரமாத்மா வந்து நமக்கு என்ன சொல்கின்றாரோ, அந்த ஆணைப்படி பரமாத்மாவினுடைய ஆணைப்படி ம் 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 நடை நடக்கத் தொடங்குகின்றோம். அதுதான் வந்து நம்ம மனதை கட்டுப்பாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய பங்கு. அந்த மாரி கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்க வந்து இன்ப துன்பம், குளிர் வெப்பம், மானம் அவமானம் எல்லாமே சமமா இருக்கும். அவங்க வந்து கூழாங்கற்களோ, கற்களோ, தங்கமோ மற்றும் எல்லாத்தையுமே வந்து சமமாக பார்க்கின்றார். அப்போ அது மட்டுமல்ல, நலன் விரும்பிகள், நன்மை செய்வோர், நடுநிலை கொண்டோர், சமாதானம் செய்வோர் மற்றும் பொறாமை கொண்டோர், நண்பர்கள், எதிரிகள், சாதுக்கள், பாவிகள் எல்லாரையும் வந்து சமமா நடத்துகின்றார்கள். அதுதான் வந்து ஒரு உயர்ந்த நிலை. ஒரு அந்த யோகருத்த நிலையை அடைந்தவர் வந்து யார் வந்து யோகருத்த நிலையை அடைந்தவர்? அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா வந்து இதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து அவங்களுடைய அறிகுறிகள் பற்றி சொல்றாரு. யாரா இருந்தாலும் சரி, பொறாமை நம்ம மேல பொறாமை கொள்றவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய எதிரிகளா இருந்தாலும் சரி, பாவிகளா இருந்தாலும் சரி, ஒரு கல், தங்கம், மானம், அவமானம் எல்லாத்தையுமே வந்து அ சமமா பார்க்கின்றார். அந்த மாரி ஒரு மனதை வென்றவருக்கு பரமாத்மா வந்து ஏற்கனவே அடையப்பட்டு விட்டார் அப்படிங்கிறார். ஏற்கனவே அடையப்பட்டு விட்டார். அதனால தான் வந்து அந்த மாரி ஒரு மனதை கட்டுப்படுத்த வென்றவருக்கு வந்து பரமாத்மாவினுடைய ஆணைகளை கேட்டு அதன்படி நடக்கத் தொடங்குகின்றது. ம். அந்த கல், கூழாங்கற்கள கூட வந்து தங்கத்தை வந்து சமமா பார்க்கிறத வந்து ஒரு சிலருக்கு பார்க்க முடியும். ஆனா வந்து பாவிகள், எதிரிகள், பொறாமை கொண்டவர்கள் எல்லாரையும் சமமா பார்க்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாரி பார்க்கிறவர் தான் வந்து மிகவும் முன்னேறியவன் அப்படிங்கிறார்.
அந்த பார்க்கும்போது கிருஷ்ணர் வந்து மிகவும் முன்னேறி ஏன்னா வந்து 1, 2 விஷயங்கள் வந்து நம்மளுடைய உடல் சம்மந்தப்பட்டது. 1, 2 நம்ம மனது சம்மந்தப்பட்டது. உடல் சம்மந்தப்பட்ட உபாதைகள வந்து நம்ம வந்து சமாளிக்க வந்து நெறைய பேரால முடியும். இப்ப இன்ப துன்பம், குளிர் வெப்பம். குளிர் வெப்பத்தெல்லாம் சமாளிக்கிறது சரி குளிர் வெப்பத்த நம்ம வந்து சமாளிச்சுர்றோம் ஓரளவு. ஆனா வந்து நம்மளுடைய மனது சம்பந்தப்பட்டது. அதை சமாளிக்கிறது வந்து மிகவும் கடினம். யார் வந்து அந்த ஒரு நிலையை அடைந்துகின்றாரோ, அவருக்கு ஏற்கனவே பரமாத்மா அடையப்பட்டு விட்டார். அவர் தான் வந்து ம், அதிலே வந்து முக்கியமா நம்மளுடைய எதிரிகள், பொறாமை கொண்டவர்கள், பாவிகள் எல்லாரையும் சமமா பாவிக்கின்றவர் வந்து மிகவும் முன்னேறியவர். கிருஷ்ணர் சொல்றாரு. அத சொல்லிட்டு வந்து கிருஷ்ணர் வந்து அடுத்து வந்து ஒரு படி கீழ இறங்கி வந்து, எப்படி வந்து அஷ்டாங்க யோகத்தினுடைய பயிற்சியை பின்கொள்வது? எப்படி பயிற்சியை பின்கொள்வது? அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணர் வந்து சொல்ல வராரு. அப்ப இது சொல்ல வரும்போது வந்து கிருஷ்ணர் வந்து முதல்ல வந்து அ எப்படி வந்து ஆரம்ப நிலை 10வது ஸ்லோகத்திலிருந்து 17வது ஸ்லோகம் வரைக்கும் ஆரம்பத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன மாரி பயிற்சியை வந்து தொடங்குவது? அந்த யோகருத்த யோக ரிருக்ஷ யோக ரிருக்ஷ நிலையில இருக்கவங்க வந்து எப்படி வந்து பின்பற்றுவது? அப்புறம் 18லேருந்து 23 வரைக்கும் அந்த யோகருத்த நிலையில இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அதற்கப்புறம் 24, 32லேருந்து எப்படி வந்து மறுபடியும் வந்து மனது. எப்படி வந்து அந்த ஒரு சமாதி நிலையை அடைவது? சமாதி நிலையை அடைவதற்கான அ த பயிற்சி என்ன? என்ன முக்கியமானது? அந்த கடைசி 3 நிலை. அந்த 3 நிலையை வந்து அடைந்து சமாதி நிலையை எப்படி அடைவது? அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து அந்த அடுத்த பகுதியில வந்து சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா வந்து அந்த ஒரு யோகி, ஒருத்தன் வந்து யோகி அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து அவங்க வந்து வந்து வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஒரு நகரத்துல இருந்து கொண்டு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கவர் வந்து அந்த மாரி இருக்க முடியாது. ம். எப்படி இருக்கணும், ஒரு தனிமையான இடத்தில் வசிக்க வேண்டும். தனிமையான இடத்துல வந்து வசிக்க வேண்டும். வச்சுட்டு வந்து எப்படி இருக்கணும், மனதை வந்து கட்டுப்படுத்த வேண்டும். மனதை வந்து முழுக்க கட்டுப்படுத்த வேண்டும். அப்புறம் வந்து என்னது உரிமையுணர்வு. என்னோடது, என்னோடது அப்படிங்கிற அந்த உரிமையுணர்வு. அந்த உரிமையுணர்விலிருந்து விடுபட்டு, ஆசைகளிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். அந்த மாரி இருக்கவங்க தான் யோகா பயிற்சிக்கு தகுதியாகுறாங்க. அஷ்டாங்க யோகத்துக்கு. அந்த மாரி ஆரம்பத்தில வந்து அந்த மாரி இருக்கணும். அதற்கப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து, ஒரு தனிமையான இடத்துக்கு சென்று, ஒரு முதல்ல வந்து அந்த தர்ப்பப்புல், குசா குசா புல்ங்கிறது அதை அந்த புல்லை வந்து பரப்பி, அதன் மேல் வந்து ஒரு மான் தோல் வச்சு, அதன் மேல் வந்து ஒரு ஒரு மெல்லிய துணியை விரித்து, ரொம்ப உயரமா இருக்காம, ரொம்ப தாழ்வாக இல்லாமல் ஒரு புனிதமான இடம். ஒரு புனிதமான இடம்னா வந்து ஒரு ஒரு காட்டுல இருக்கிறது, எங்கேயோ ஒரு ரத்தம் வந்து படியாத இடம், ஒரு மாமிசம்லாம் இருக்காத இடம், அந்த மாரி ஒரு புனிதமான இடம். அந்த மாரி இடத்துக்கு சென்று, அதன் மேல் வந்து ஒரு ஸ்திரமாக அமைந்து, அப்படி சாஞ்சுட்டு அமைகிறது, படுத்துட்டு அமர்றது, பின்னாடி வந்து முதுகுக்கு ஒரு சப்போர்ட் வச்சு அமர்றது, அந்த மாரிலாம் வந்து கிருஷ்ணர் சொல்லல. ஒரு ஸ்திரமாக அமர வேண்டும். ஸ்திரமாக அமர்ந்து, அந்த செயல்களை கட்டுப்படுத்தி, புலன்கள் மற்றும் செயல்களை கட்டுப்படுத்தி, மனதை ஒருமுகப்படுத்தி, இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காண்டி யோகத்தை பயில வேண்டும். எதற்காண்டி பயில வேண்டும்? இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காண்டி பயில வேண்டும். எப்படி இருக்கணும்? உடல், கழுத்து மற்றும் தலை. அது 3யும் நேராக வைத்துக்கொண்டு, அந்த அந்த மூக்கின் நுனி, நாசியினுடைய நுனியை வந்து ஸ்திரமாக நோக்க வேண்டும். நோக்கணும். இந்த மாரி வந்து இருந்துட்டு, ம் ம் அடக்கப்பட்ட மனது, ம் கிளர்ச்சியற்ற அடக்கப்பட்ட மனது, பயமின்றி பிரம்மச்சாரி விரதத்துடன். பிரம்மச்சாரி விரதத்தை கடைப்பிடிப்பது மிகவும் முக்கியம். அது எல்லாத்தையும் இருந்துட்டு, இதயத்தில் உள்ள என் மீது தியானம் செய்து, என்னை வாழ்வின் இறுதிக்கோளாக கொள்ள வேண்டும். இறுதி குறிக்கோளாக கொள்ள வேண்டும். அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றார். முதல்ல வந்து அந்த ஆரம்ப நிலை. ம். அப்புறம் வந்து இந்த மாரி வந்து பண்ணிட்டு இருக்க யோகி வந்து இறைவனுடைய திருநாட்டை வந்து அடையலாம். இறைவனுடைய திருநாட்டை அடையலாம். இந்த மாரி பண்றவங்களுடைய பலன் என்ன? பலன் என்ன? அதனுடைய பலம் என்ன அப்படின்னா வந்து பலஸ்துதி என்ன கிருஷ்ணன் வந்து அந்த மாரி இருக்கவங்க வந்து இறைவனுடைய திருநாட்டை வந்து ம் ம் அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து அந்த 4 முன்னால் சொன்ன அந்த 10 டூ 14 அந்த வந்து பின்பற்றவர்கள் வந்து இறைவனுடைய திருநாட்டை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறாரு. ஆனா இதுதான் வந்து யோகத்தினுடைய இறுதி குறிக்கோள். இறுதி குறிக்கோள் வந்து இறைவனுடைய திருநாட்டை அடைவது. அஷ்டாங்க யோகம் பண்ணுவது வந்து உடற்பயிற்சியோ நம்ம வந்து புலனின்பத்தை விருத்தி செய்வதற்காண்டியோ வந்து பண்றது கிடையாது. அந்த ஆரோக்கியமான வாழ்வை தருவது. அந்த மாரி அவங்க வந்து யோகி கிடையாது. நான் வந்து யோக பயிற்சி போறேங்கிறது வந்து அவங்க வந்து உடற்பயிற்சி தான் பண்றாங்க. தவறு கிடையாது. உடற்பயிற்சி தான் பண்றாங்க ஆனா. அவங்க வந்து யோகம் பண்றது கிடையாது. ம். அந்த அந்த எப்ப அதனுடைய இறுதி வந்து இறைவனுடைய திருநாட்டுக்கு திரும்ப செல்வது.
அந்த மாதிரி ஒரு திருநாட்டுக்கு செல்வது தான் வந்து அதுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாரு? மத் சித்த, மத் பர, மத் ஸ்தானம் அப்படிங்கிறார். மத் ஸ்தானம் அப்படிங்கிறார். என்னை பற்றி நினைத்துக்கொள் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். என்னை பற்றி நினைத்துக்கொள் அப்படின்னு தான் சொல்றாரு கிருஷ்ணர் வந்து. வேற எதுவும் சொல்லல அவர். என்னை பற்றி நினைத்துக்கொள் அப்படிங்கிறார். ம். அந்த மாதிரி உள்ள யோகி தான் வந்து இறுதி நிலையை வந்து அடைய முடியும். இறுதி நிலையை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய யோகி வந்து என்ன பண்ணணும்? அஹ் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது, ரொம்பவும் குறைவாகவும் சாப்பிடக்கூடாது. ரொம்ப அதிகமாகவும் தூங்கக்கூடாது, ரொம்பவும் குறைவாகவும் தூங்கக்கூடாது. ம். இந்த மாதிரி உள்ளவங்க வந்து யார் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாங்களோ, இல்லாட்டி ரொம்ப குறைவாக சாப்பிட்றாங்களோ, இல்லாட்டி ரொம்ப அதிகமாக தூங்குறாங்க, ரொம்ப குறைவாக தூங்குறாங்களோ, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து யோகி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆக்சுவலா. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து யோகியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வந்து 4 விஷயங்களை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். என்னென்ன 4 விஷயங்களை கட்டுப்படுத்தணும்? நம்ம வந்து என்னென்ன சாப்பிட்றோம்? ம். எப்படி உறங்குகின்றோம்? எப்படி உழைக்கின்றோம்? எப்படி கேளிக்கை? அந்த பழக்கங்கள். அதை வந்து நன்கு நெறிப்படுத்த வேண்டும். நெறிப்படுத்த வேண்டும். அந்த மாரி நெறிப்படுத்த வந்து நெறிப்படுத்தி விட்டால் வந்து யோகா அந்த மாரி நெறிப்படுத்தி விட்டு யோக பயிற்சியை மேற்கொள்ளும்போது வந்து நம்முடைய துன்பங்களை வந்து பெருமளவில் நீக்கிவிட வேண்டும். அப்படின்னு உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல் மற்றும் கேளிக்கை. எவ்வளவு போன போன இதிலேயே வந்து உண்ணுதல், உறங்குதலை பத்தி கிருஷ்ணர் சொன்னார். உழைக்கிறது வந்து நம்ம வந்து தேவையான அளவு தான் உழைக்க வேண்டும். நமக்கு வந்து ஒரு பேராசையோடு வந்து உழைக்கக்கூடாது. நமக்கு வந்து அ எது வந்து நம்முடைய உடலையும், ஆத்மாவையும் ஒன்றாக வைத்துக்கொண்டு நமக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடுவதற்கு என்ன தேவைப்படுகின்றதோ, அந்த அளவுக்கு உழைத்தால் போதும். எனக்கு வந்து அது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும்ங்கிறது ஒரு பேராசையுடன் வந்து உழைப்பது வந்து கிருஷ்ணர் வந்து முதல்ல சொல்லல. அப்புறம் வந்து நம்ம வந்து அம் கேளிக்கை வந்து நம்ம வந்து எந்த மாரி கேளிக்கைகள்னா வந்து நம்ம வந்து அந்த முக்காவாசி வந்து நம்ம வந்து சத்துவகுணத்தை சார்ந்தவையாக இருக்க வேண்டும். அந்த மாரி வந்து சத்துவகுணத்தை நோக்கி வந்து நம்ம என்னென்ன கொண்டு வரோமோ, அந்த மாரி இருக்கிறது வந்து சரியானது. அளவான இருந்தா வந்து கிருஷ்ணன் வந்து பரவாயில்ல அப்படிங்கிறாரு. ஆனா அதை விட்டுட்டு ரஜோகுணம், தமோகுணம் அந்த மாரி இதில உள்ள கேளிக்கையில வந்து கிருஷ்ணன் வந்து இந்த இதில வந்து அங்கீகாரம் செய்யவில்லை. அப்புறம் முக்கியமா வந்து த மனதின் செயல்களை ஒழுங்குபடுத்தி, எல்லா ஜட ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு, உன்னதத்தில் நிலை பெறும்போது வந்து, நன்கு யோகத்தில் நிலை பெற்றவனாக இருக்கின்றான். எப்போது வந்து ஒருத்தன் வந்து யோகத்தில் ஈடுபட்டிருக்கிறான் அப்படின்னா வந்து, மனதின் செயல்களை ஒழுங்குபடுத்த வேண்டும், ஜட ஆசைகளிலிருந்து விடுபட வேண்டும், உன்னதத்தில் நிலை பெற வேண்டும். உன்னதத்தில் நிலை பெறணும்னா, பரமாத்மாவின் மீது நிலை பெற வேண்டும். அந்த மாரி நிலை பெற்றிருக்கும்போது வந்து, யோகத்தில் நன்கு நிலை பெற்றவன். அந்த மாரி நிலை பெற்றிருக்கும்போது வந்து, நம்ம வந்து எப்படி இருப்போம்னா வந்து, அந்த அ இந்த இந்த நிலவு வெளிச்சத்தை வந்து நம்ம வந்து ஒரு நீரில் ஒரு ஒரு அ அசைந்து கொண்டிருக்க நீரில் பார்த்தா வந்து, அந்த நிலவு வந்து அசையிற மாரி தான் இருக்கும். நம்மளால வந்து அந்த பரமாத்மாவை வந்து தெளிவாக உணர முடியாது. ஏன்னா வந்து, ஆத்மா வந்து தன்னை உடலுடன் ஒப்பிட்டு பார்த்து மனதினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த மாரி கட்டுப்பாட்டுல இருக்கும்போது வந்து, நம்ம வந்து ம் ப் வெளிய என்ன நடக்குதுங்கிறதே பார்க்க முடியாது. என்ன நடக்குதுங்கிறதே பார்க்க முடியாது. இப்ப வந்து எப்படி இருப்போம் நம்மலாம் அப்படின்னா வந்து, ஒரு அம் அப் அப் என்னுடைய பொண்ணு வந்து ஒரு ரிசர்ச் பண்ணும்போது வந்து, ஒரு எலி ஒரு எலிய வச்சு பண்ணுவாங்க நம்ம லேப்லலாம். அந்த மாரி எலிகள் வந்து ம் அந்த அந்த ஒரு அதனுடைய அந்த அந்த கூடு அந்த கூண்ட வந்து திறந்து வச்சிருந்தா கூட அது வெளிய போகாது. திறந்து வச்சிருந்தா கூட அதால வெளிய போ முடியல. அந்த அளவுக்கு வந்து அது வந்து என்ன ஆயிருக்கு, அந்த அந்த ஒரு கூடு அந்த கூட்டுக்குள்ளேயே வந்து அது வந்து கட்டுப்பட்டு இருக்கு. அந்த மாரி தான் நம்ம இருக்கோம். அந்த மாரி இருக்கும்போது வந்து, அது வந்து அந்த எலி வந்து அப்படியே ஒரு உற்சாகமா வந்து அது வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த எலிக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அது 1 மணி நேரம் கூட அது வந்து உயிர் வாழல. அதுதான் அந்த எலியினுடைய நிலை. அப்படி இருக்கிற நேரத்தில வந்து அது வந்து அவ்வளோ ஒரு உற்சாகமாக சாப்பிட்டுட்டு அந்த கூண்டு திறந்திருக்கும்போது கூட வெளிய வர முடியாம இருந்தது. அந்த மாரி இருக்கும்போது வந்து நம்ம வந்து மனதினுடைய புலன்களை கட்டுப்பாட்டு இருக்கும்போது பரமாத்மாவை வந்து நம்மளால தெளிவாக பார்க்க முடியாது. எப்படி வந்து அந்த அசையும் நீரில் ஒரு நிலவினுடைய பிம்பத்தை நம்மளால பார்க்க முடியல. அந்த மாரி பார்க்க முடியல. ஆனா வந்து எப்போ வந்து நம்ம மனதின் கட்டுப்பாட்டுல வரோமோ, அப்போ வந்து என்ன ஆயிடுது வந்து ஒரு தீயில் வைக்கப்பட்ட ஒரு இரும்பு துண்டு. ஒரு தீயில வைக்க இரும்பு துண்டு எப்படி இருக்கும்? ஒரு ரொம்ப நேரம் ஒரு தீயில ஒரு இரும்பு துண்டு வச்சு பார்த்தீங்கன்னா வந்து, அந்த தீக்கும் இரும்பு துண்டுக்கும் வித்தியாசமே தெரியாது. அந்த படத்துல இருக்க மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த இரும்பு துண்டும் வந்து தீ மாரி தான் இருக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து பரமாத்மா என்ன சொல்கிறார்? அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து தெளிவாக வந்து உணர முடிகிறது. அந்த மாரி இருக்கக்கூடியவர் வந்து எப்படி இருப்பாரு அப்படின்னா வந்து, எப்படி வந்து ஒரு காற்று வீசக்கூடிய இடத்துல வந்து தீபம் அசையாமல் இருக்கின்றதோ, அந்த மாரி வந்து ஒரு மனதை அடைக்கக்கூடிய யோகி. யோகி வந்து ஆத்மாவின் மீது தன்னுடைய பரமாத்மாவின் மீது தன்னுடைய
தியானம். தியானத்தினால் வந்து ஸ்திரமாக இருக்கின்றார். எப்படி வந்து அந்த இரும்பு ஆம், அந்த நெருப்பினுடன் சேர்ந்த இரும்பு வந்து எப்படி வந்து நெருப்பு போன்றே காட்சியளிக்கிறதோ, அதேபோல் வந்து அவரும் வந்து அந்த ஒரு காற்றில் அசையாத ஒரு தீபம் போன்று மிகவும் தியானத்தில் வந்து ஸ்திரமாக இருக்கின்றார் அப்படின்னு. ம். அந்த யோக பயிற்சியினுடைய என்ன முக்கியம்? யோக பயிற்சியை பின்பற்றுவதற்கு வந்து என்ன முக்கியம் அப்படின்னா வந்து உறுதி மற்றும் நம்பிக்கை. யோக பயிற்சியில வந்து ஈடுபடும்போது வந்து அர்ஜுனா, நீ வந்து உறுதி மற்றும் நம்பிக்கையுடன் ஈடுபடு. உறுதி மற்றும் நம்பிக்கையுடன் ஈடுபடு. அப்புறம் வந்து பாதையில் வந்து பிறழாமல் இருக்க வேண்டும். ம். கொஞ்ச தூரம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது இந்த இது சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோமா? இது வெற்றி கொடுக்குமா? தோல்வி கொடுக்குமா? தெரியலையே! அர்ஜுன் பின்னாடி கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். ம். வெற்றி கொடுக்குமா? கேள்வி கொடுக்குமா? தெரியலையே! அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து அதிலிருந்து பிறழாமல் இருக்க வேண்டும். அப்புறம் மனக்கற்பனை. மனக்கற்பனை. மனக்கற்பனைகள் வந்து பிறக்கப்பட்ட மனதை அடக்க வேண்டும். அதிலிருந்து பிறக்கக்கூடிய ஜட ஆசைகள் எல்லாவற்றையும் துறந்து புலன்களை இருந்து எல்லா பக்கங்களிலிருந்து கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்த வேண்டும். இதுக்கு நம்ம அந்த உதாரணமா வந்து அந்த ஒரு சிட்டுக்குருவி. ஒரு சிட்டுக்குருவி வந்து எப்படி வந்து அதனுடைய முட்டைகளை வந்து கடலில் அபகரித்துக் கொண்டவுடன் எப்படி வந்து கடல்ட்ட வந்து நான் உன்னுடைய வந்து உன்னை வற்றச் செய்யப் போகின்றேன். அப்படின்னு சொல்லி வந்து அந்த சிட்டுக்குருவி வந்து எப்படி முயற்சி செய்ததோ, அப்போ வந்து கருடர் வந்து பகவான் எப்படி வந்து அதற்கு வந்து உதவி செய்தாரோ, அந்த மாரி வந்து நம்ம வந்து நம்மளுடைய நம்பிக்கையில் ம் ஸ்திரமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையில் ஸ்திரமாக இருக்க வேண்டும். நம்ம போற வழியில வந்து பிறழாமல் இருக்க வேண்டும். அந்த மாரி இருந்தபோது வந்து கருட பகவான் இந்த மாரி வந்து நம்மளுடைய குரு இல்லாட்டி ஒரு கிருஷ்ண பகவான் நேரடியாக வந்து நமக்கு வந்து வழிகாட்டுவார் வழிகாட்டுவார். அம் அந்த மாரி வந்து புத்திய வந்து எப்படி கட்டுப்படுத்துறது? அத வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. புத்திய வந்து நம்ம வந்து ஒரு நாள்ல வந்து அர்ஜுனா வந்து புத்திய வந்து ஒரு நாள் கட்டுப்படுத்தி விட முடியாது. அதை வந்து படிப்படியாக தான் கட்டுப்படுத்த விட வேண்டும். கொண்டு வர முடியும் அப்படிங்கிறார். படிப்படியாக தான் சொல்ல வேண்டும். ஆனா வந்து வலுவான நம்பிக்கை வலுவான நம்பிக்கை வலுவான நம்பிக்கையுடன் கூடிய புத்தியின் மூலம் படிப்படியாக முன்னேற வேண்டும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது வந்து மனம் தன்னில் மட்டுமே நிலைப்படுத்தப்பட்டு வேறு எதையும் சிந்திக்காம இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். தன்னில் மட்டுமே இங்க வந்து கிருஷ்ணர் வந்து நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதை வந்து பரமாத்மாவினுடைய இணைக்க முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து தன்னில் மட்டுமே நிலைப்படுத்தப்பட்டு வேற எதையும் சிந்திக்காமல் இருக்க வேண்டும். மனது வேற எங்காவது சென்றால் திரும்ப அதை கொண்டு வர வேண்டும். வேற எங்காவது செல்லவும் திரும்பி கொண்டு வரும். அது வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. மனம் வந்து சஞ்சலம். சஞ்சலமற்ற நிலை. சஞ்சலமான நிலையற்ற தன்மை. நிலையற்ற தன்மையால் எங்கெங்கெல்லாம் சஞ்சரிக்கின்றதோ அங்கிருந்தெல்லாம் மனதை இழுத்து மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். படிப்படியாக, படிப்படியாக மனது வந்து திரும்ப, திரும்ப, திரும்ப அங்கங்க இங்கேயும் மாறி, மாறி போயிட்டே இருக்கும். அது வந்து இயற்கை தான் அர்ச்சுனா. ஆனா வந்து அதை அப்படியே விட்டு விடக்கூடாது. அப்படியே விட்டு விடாம திரும்ப வராது. ம். அ ம். அதனால வந்து எங்கெங்க போதோ அங்கிருந்து வந்து இழுத்து மீண்டும் அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். மீண்டும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். அப்படியே படிப்படியாக, படிப்படியாக, படிப்படியாக முயற்சி செய்ய வேண்டும். அப்படின்னு கிருஷ்ணன் வந்து எப்படி வந்து மனதை கட்டுப்படுத்துவது? அப்படின்னு வழிமுறைய வந்து சொல்கின்றார். ம். அந்த மாரி இருக்கிறது வந்து 2 விதமான பற்றி கிருஷ்ணன் பிரபுபாதா வந்து சொல்றாரு. ஒருத்தர் வந்து கோஸ்வாமி, இன்னொருத்தர் வந்து கோதாசா. கோதாசா. கோஸ்வாமி, கோதாசா அப்படிங்கிறது வந்து என்னன்னா, கோஸ்வாமி அப்படிங்கிறது வந்து ஏன் ஒருத்தவங்க வந்து அப்படின்னா வந்து புலன்கள். வந்து கோவிந்தா, கோவிந்தாங்கிறது வந்து கிருஷ்ணர் சொல்றது வந்து கோங்கிறதுக்கு வந்து பசுங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. புலன்கள்ங்கிறது அர்த்தம் இருக்கு. புலன்களினுடைய அதிபதி கோவிந்தர். அந்த அந்த கோஸ்வாமிங்கிறது வந்து அந்த புலன்களினுடைய அதிபதியான கோவிந்தனுடைய சரணடைந்ததனால், அவருடைய புலன்கள் மற்றும் மனதுக்கு மனதை ஆளுகின்றார். புலன்கள் மற்றும் மனதை ஆளுகின்றார். அதனால தான் வந்து மகாராஜா அப்படிங்கிறோம். மகாராஜாங்கிறது வந்து ஒரு சன்னியாசி வந்து மகாராஜாங்கிறோம். அவருக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது அவருக்கு. ஒரு சொத்துங்கிறது ஒரு இருக்கிற இடம் கூட கிடையாது. அப்படியே மகாராஜா அப்படிங்கிறவன்னு பார்த்தா வந்து, அவர் வந்து புலன்கள் மற்றும் மனதை ஆளுகின்றார். அவர் தான் வந்து ராஜா. ராஜாங்கிறது ஆளுபவர். அ அதை ஒன்றை ஆள்பவர் வந்து மகாராஜா. அவர் வந்து கோஸ்வாமி. அந்த மாரி இருக்கவங்க தான் வந்து கோஸ்வாமி. கோஸ்வாமி. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ரிஷிகேஷ சேவனம். எப்பயும் வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால தான் வந்து அவங்களுடைய புலன்களை வந்து மற்றும் மனதை வந்து கட்டுப்படுத்த முடிகின்றது. அப்படி இல்லாம வந்து நம்ம எப்போ வந்து மாயனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து, புலன்களுடைய கட்டுப்பாட்டில், மனதினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றோமோ, அப்படி இருக்கவங்க வந்து தாசா. தாசா. புலன்களுடைய ம். ம். சேவகன். புலன்களுடைய சேவகன். புலன்களின் ஆளுமைக்கு உட்பட்டவன்.
புலன்களுடைய ஆளுமைக்கு ஒட்டப்பட்டவர் வந்து கோதாசா, புலன்களை வென்றவர் வந்து கோஸ்வாமி. அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து இதில் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து புலன்களை வந்து மறுபடியும் வந்து இழுத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், மனம் மற்றும் புலன்களை. இந்த மாதிரி பண்ணா என்ன ஆகும்? இந்த மாதிரி வந்து ஒரு மனதை கட்டுப்படுத்தி, புலன்களை கட்டுப்படுத்தி, எப்பொழுதும் தண்ணீர் நிலைத்து இருக்கக்கூடிய யோகி, சுய கட்டுப்பாட்டுடைய யோகி. அந்த மாதிரி இடைவிடாத யோக பயிற்சியினால் எல்லா ஜட கலங்களிலிருந்து விடுபட்டு இறைவன் திவ்யமான அன்பு தொண்டில் பக்குவமான சுகத்துக்கு உன்னத நிலையை அடைகின்றான். அவருக்கு வந்து பாவங்கள், எல்லா விதமான பாவங்களிலிருந்து விடுபடுகின்றார் அப்படிங்கிறார். எல்லா விதமான கல்மஷங்கள், எல்லா விதமான பாவங்கள், கலங்கங்களிலிருந்து விடுபடுகின்றார் அப்படிங்கிறார். அந்த மாதிரி விடுபட்ட யோகி வந்து எப்படி பார்க்குறாரு? எங்கேயும் கிருஷ்ணரை பார்க்குறாரு அப்படிங்க. எங்கேயும் கிருஷ்ணரை பார்க்குறாரு. அந்த அந்த மாதிரி உள்ள யோகியினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது வந்து அவருடைய பார்வை என்ன இருக்கும், அவருடைய நோக்கம் எப்படி இருக்கும், அவருடைய செயல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து அந்த 29, 32 வரைக்கும் சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய யோகி வந்து என்ன பண்றாரு? என்னை எல்லா உயிர்களிலும், என்னில் எல்லா உயிர்களையும் காண்கின்றான் அப்படிங்க. என்னை எல்லா உயிர்களிலும், என்னில் எல்லா உயிர்களையும் காண்கின்றான். எப்படி? நம்ம வந்து எல்லா உயிர்களுக்குள்ளேயும் வந்து பரமாத்மா இருக்கின்றது. பரமாத்மா இருக்கின்றது. அந்த பரமாத்மா இருக்கிறனால தான் வந்து எல்லாரையும் வந்து சமமாக பார்க்க முடிகின்றது. அம் அப்புறம் வந்து எ எ எல்லா உயிர்களையும் எண்ணில் காண்கின்றான் அப்படிங்கிறார். எல்லா உயிர்களையும் எண்ணில் காண்கின்றான். எப்படி அப்படிங்கிற அதையும் நம்ம பார்த்தோம். பரமபுருஷனான என்னையே எங்கும் காண்கின்றான் அப்படிங்கிறார். அதுதான் வந்து ஒரு அந்த ஒரு யோக விருத்த நிலையை அடைந்தவருடைய இல்லை, அந்த ஒரு சமாதி நிலையை அடைந்தவர் வந்து ம், ம், எல்லா உயிர்களிலும் என்னை காண்கின்றான், கிருஷ்ணரை காண்கின்றான். எல்லா உயிரிலும் கிருஷ்ணரில் காண்கின்றான். கிருஷ்ணருக்குள்ள வந்து எல்லா உயிர்களையும் பார்க்கின்றான். அப்புறம் பரமபுருஷனான கிருஷ்ணனை எங்கும் காண்கின்றான் அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னா வந்து நம்ம வந்து பார்த்தோம். நம்ம வந்து படைப்புல வந்து நம்ம வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து முதல்ல வந்து இந்த உயிரினங்கள் உயிரினங்கள் மற்றும் அந்த 24 விதமான அ தனிமங்கள் இருக்கு. 24 விதமான தனிமங்கள் இருக்கு. எல்லாமே வந்து முதல்ல வந்து எப்படி இருக்குன்னா வந்து தோன்றாத நிலை. தோன்றாத நிலையில வந்து கர்ணதக்ஷாய விஷ்ணுவினுடைய வயிற்றில் இருக்கின்றது. அது வந்து எண்ணில் இருக்கின்றான் அப்படிங்கிறார். முதல்ல வந்து எல்லாமே கிருஷ்ணருக்குள்ள தான் இருக்கு. அப்போ வந்து என்ன இருக்குன்னா, அது வந்து பிரதான பிரதான நிலை அப்படிங்கிறோம். பிரதான நிலையிலிருந்து மகா தத்துவ நிலை வந்து அதிலிருந்து ஒவ்வொன்றாக தோன்றுகின்றது. அதில வந்து முதல்ல வந்து தோன்றுவது அகங்காரம், அகங்காரத்திலிருந்து தோன்றுவது வந்து ஆகாயம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்னா தோன்றுகின்றது. ஆனா இருக்கிறது வந்து முதல்ல வந்து எங்க இருக்குன்னா வந்து அந்த மகா பிரதான். அது அந்த அந்த விஷ்ணுவினுடைய அந்த வயிற்றில் இருக்கின்றது. அவர் வந்து எப்போ வந்து அதனுடைய பார்வை வந்து த சம்பு. அந்த பார்வையினுடைய பேர் வந்து சம்பு. அந்த பார்வைய வந்து த த இவரு துர்காதேவியின் மீது செலுத்துகின்றாரோ, அந்த பார்வையை வந்து விவாதத்தில் செலுத்துகின்றாரோ, அப்பொழுது தான் உயிரினங்கள் வந்து உருவாகத் தொடங்குகின்றன. அந்த மகாவிஷ்ணு வந்து காரணதக்ஷாய விஷ்ணு இல்லாட்டி மகாவிஷ்ணு அவர் வந்து அந்த காரண பெருங்கடல் அதில வந்து படுத்திருக்காரு. அதில படுத்திருக்கும்போது வந்து அவர் மூச்சு விடும்போது வந்து அதில அந்த ஒரு மூச்சு காற்றிலிருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வெளிவருகின்றன. எப்படி வந்து அந்த கடுகு கடுகு மாரி வந்து வெளியே வருகின்றதோ, அது மாரி அவருடைய வேர்வை துவாரங்கள் வந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வருகின்றது. அந்த முதல்ல வந்து அந்த அந்த பிரபஞ்சங்களுக்கு வந்து பரமாத்மா யாரு அப்டின்னா வந்து மகாவிஷ்ணு. அது அனைத்து பிரபஞ்சங்கள் எல்லாமே வந்து அந்த ஆன்மீக உலகம். ஆன்மீக உலகம் இருக்கு. ஐ மீன் பௌதிக உலகம் இருக்கு. இந்த பௌதிக உலகம் பிரகிருதி. அந்த பௌதிக உலகத்துக்கு பௌதிக உலகம் மொத்த பௌதிக உலகம் அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் பரமாத்மா வந்து மகாவிஷ்ணு. அடுத்து வந்து அதில வந்து அந்த ஒரு பிரபஞ்சத்துக்குள்ள வந்து அடுத்து மறுபடியும் அதே மகாவிஷ்ணு வந்து விரிவாக்கம் அடைந்து கர்ப்போதக்ஷாய விஷ்ணு அப்படிங்கிறது வந்து அந்த கர்ப்போதக்ஷய கடல். முதல்ல வந்து காரண பெருங்கடல். அடுத்து வந்து கர்ப்போதக்ஷய கடல். அந்த கடலுக்குள்ள போறாரு. அந்த கடலுக்குள்ள போனோனே வந்து அவருக்கு வந்து பார்த்தா வந்து அதில வந்து எதுவுமே இருக்கிறதில்ல. முதல்ல வந்து அந்த வந்து அந்த கடல்ல வந்து 4 பங்கை வந்து தன்னுடைய வேர்வையால் நிரப்புகின்றார். வேர்வையால் நிரப்பினதுக்கப்புறம் அதிலிருந்து அவருடைய நாபிக் கமலத்திலிருந்து ஒரு தாமரை தண்டு வருகின்றது. அந்த தாமரை தண்டினுடைய உச்சியில வந்து பிரம்மா தோன்றுகின்றார். அந்த தாமரை தண்டுக்குள்ள தான் வந்து அந்த 14 லோகங்களும் இருக்கின்றது. அந்த எப்போ வந்து அந்த அந்த ஒரு பிரபஞ்சத்துக்குள்ள வந்து அந்த கர்ப்போதக்ஷாய விஷ்ணு தோன்றுகிறாரோ, அப்போது தான் அந்த பிரபஞ்சம் உயிர் பெறுகின்றது. அந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்தினுடைய ஆத்மா, பரமாத்மா யாரு? கர்ப்போதக்ஷாய விஷ்ணு.
அந்த தாமரை தண்டுக்குள்ள தான் வந்து அந்த 14 லோகங்கள் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா வந்து அந்த பூமி, பூலோகம் வந்து பூலோகம், போரலோகம், சொர்க்கலோகம், அ மகரலோகம், ஞான த த த த த தபர்லோகம், அப்புறம் வந்து பிரம்மலோகம், சத்தியலோகம். எல்லாமே வந்து அந்த 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 லோகங்கள் எல்லாமே வந்து அந்த தாமரை தண்டுல தான் இருக்கு. ஸோ அந்த லோகங்கள் எல்லாமே அதுக்குள்ள தான் இருக்கனால வந்து நம்ம வந்து "என்னுள் அனைவரும் இருக்கின்றார்கள்" அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம்னா வந்து, நம்ம எல்லாருமே வந்து அந்த பூலோகத்தில இருந்தாலும் அந்த பூலோகம் வந்து அந்த தாமரை தண்டு இருக்கு. அந்த தாமரை தண்டு வந்து கர்ப்போதக்ஷாய விஷ்ணுவினுடைய அந்த நாபிக் கமலத்திலிருந்து வரக்கூடியது. அடுத்து மறுபடியும் என்ன பண்றாரு? அடுத்து வந்து அந்த கர்ப்போதக்ஷாய விஷ்ணு எடுத்து வந்து அடுத்து வந்து க்ஷீரோதக்ஷாய விஷ்ணு. க்ஷீரோதக்ஷாய விஷ்ணுவா தோன்றி அடுத்து வந்து ஒவ்வொரு உயிர்வாளியினுடைய இதயத்திற்கு செல்கின்றார். அவர் தான் வந்து மறுபடியும் வந்து இந்த பாற்கடல், பாற்கடலில வந்து இந்த பூலோகத்தில சொல்லக்கூடிய விஷ்ணு. விஷ்ணுவினுடைய அவதாரம் வருகின்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. எல்லா அவதாரத்துக்கும் விஷ்ணு தான் காரணம்னா வந்து, அந்த விஷ்ணுவின் மூலமாக எல்லா அவதாரம் வருகின்றது. அதுதான் வந்து க்ஷீரோதக்காய விஷ்ணு. பாற்கடலில் இருக்கக்கூடிய விஷ்ணு மற்றும் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு. அதுதான் ஒவ்வொரு உயிர்வாழிலும் நடக்கிற க்ஷீரோதக்ஷாய விஷ்ணு வந்து ஒவ்வொரு உயிர்வாழிலும் பரமாத்மாவாக செல்கின்றார். அப்பதான் வந்து அந்த உயிர்வாழி வந்து உயிர் பெறுகின்றது. அந்த ஆத்மா உயிர் பெறுகின்றது. அடுத்த ஸ்லோகத்துல வந்து அடுத்த அத்தியாயத்துல வந்து கிருஷ்ணர் சொல்லுவார். இது வந்து ஒவ்வொன்னுக்கும் வந்து நான் தான், நான் தான், நான் தான் சொல்லுவார். ஏன் அத வந்து சொல்றேன்னா வந்து, என்னால் தான் வந்து ஒவ்வொன்றும் உயிர் பெறுகின்றது. அதுதான் வந்து அதனுடைய அர்த்தம். அந்த அடுத்த அத்தியாயத்துல வந்து பார்ப்போம். பட் அதனுடைய அர்த்தம் வந்து இதுதான். ஏன்னா வந்து கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு உயிர்வாழியிலும் கிருஷ்ணர் உயிர் உள்ள போனா தான் ஆத்மா உயிர் பெறுகின்றது. ஒவ்வொரு அணு ஒவ்வொரு அணுவிலும் இருக்கின்றன்கிறது. அதனால தான் வந்து அந்த 5 பூமி, நீர், நெருப்பு, நிலம் மற்றும் ஆகாயம். காற்று மற்றும் ஆகாயம். அந்த ஒவ்வொன்றும் வந்து உயிர் 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 பெறுவது வந்து அந்த க்ஷீரோதக்ஷ விஷயம் இருப்பதனால தான். ஸோ இது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா வந்து நம்ம வந்து இதுவும் ஏற்கனவே பார்த்தோம். அந்த யசோதை தாய் வந்து கிருஷ்ணரை வந்து மண் சாப்பிட்டதுக்கப்புறம் வாய திறக்க சொல்லும்போது யசோதை தாய்க்குள்ள எல்லாமே பார்ப்பாங்க. அவங்களே பார்ப்பாங்க, அங்க உள்ள பிருந்தாவன் பார்ப்பாங்க, ஒவ்வொன்னா பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த பிரபஞ்சம் எல்லாமே பார்ப்பாங்க. அப்புறம் மார்க்கண்டேய ரிஷி மார்க்கண்டேய ரிஷி வந்து வந்து அந்த அடிச்சு செல்லும்போது வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அந்த மாரி எந்த ஒரு இதுனாலும் சரி, இந்த அம் ம் ஆன்மீக உலகம்னாலும் சரி, பௌதீக உலகம்னாலும் சரி, எல்லாமே வந்து என்னால ஆனது அர்ச்சனா அப்படிங்கிறாரு. எப்படி வந்து நமக்கு வந்து அந்த ஒரு முத்துக்கள், முத்துக்கள் அனைத்தும் வந்து ஒரு அந்த அந்த நூல், அந்த நூலை சார்ந்திருக்கின்றதோ, அதுபோல் வந்து எல்லாமே என்னை சார்ந்து தான் இருக்கின்றது அப்படிங்கிறார். இந்த இந்த உலகம் எல்லாமே என்னுடைய சக்தி தான். உயர்ந்த சக்தியினாலும் சரி, தாழ்ந்த சக்தியினாலும் சரி. அடுத்த அத்தியாயத்தில வந்து கிருஷ்ணர் இத பத்தி சொல்லுவார். அவருடைய உயர்ந்த சக்தி என்ன? தாழ்ந்த சக்தி என்ன? அப்படின்னு. எல்லாமே வந்து எப்படி வந்து முத்துக்கள் ஒரு இதில வந்து கோர்க்கப்பட்டிருக்கோ, அதுபோல என்னை சார்ந்து தான் இருக்கின்றது அப்படின்னு. இதுதான் வந்து ம் ஆத்மா, பரமாத்மாவை பற்றி. ஸோ ஆத்மா வந்து வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பற்றான் தெரியும். பரமாத்மா வந்து எல்லாவற்றையும் பற்றியும் தெரியும். பரமாத்மாவுக்கு வந்து. நம்ம வந்து ஒரு ஒரு மிக சிறியது. கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு மிக சிறியது. ஒரு நம்முடைய ஆத்மாவினுடைய அளவு ஒரு முடியினுடைய ஒரு 1ல் 10,000 பங்கு. ஆனால் பரமாத்மா வந்து எங்கும் பறந்து விரிந்திருக்கின்றார். எங்கு பார்த்தாலும் வந்து அவருடைய ஆதிக்கம் தெரிகின்றது. ஆத்மாவுக்கு நம்முடைய சொந்த உடல் மட்டும் தான் தெரியும். பரமாத்மாவுக்கு வந்து எல்லாமே தெரிந்தது. ஆத்மா வந்து சேவகம் செய்யக்கூடியது. பரமாத்மா வந்து சேவகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நித்திய பகவான். ஆத்மா வந்து எண்ணற்றது. பரமாத்மா ஒன்று ஒன்றுதான். எங்கும் பறந்து விரிந்திருந்தாலும் பரமாத்மா வந்து ஒன்றே. ம். அந்த மாரி இருக்கவங்க வந்து எப்படி பார்க்கிறாரு? எல்லா இடங்களிலும் என்னை பார்க்கின்றாருங்க. நம்ம பார்த்தோம். எல்லாமே வந்து கிருஷ்ணனுடைய தோன்றியது தான். எத பார்த்தாலும் வந்து அவருக்கு வந்து கிருஷ்ணரிடம் ஒப்பிட்டு பார்க்கின்றார். அந்த மாரி ஒரு யோகி. அந்த ஒரு சமாதி நிலை அடைந்த யோகி எங்கு பார்த்தாலும் கிருஷ்ணர தான் பார்க்கின்றார். அப்படி இருக்கிறவருக்கு வந்து நான் வந்து ஒருபோதும் இழப்பதில்லை. நானும் அவனை ஒருபோதும் இழப்பதில்லை அப்படிங்கிறார். அவருக்கு வந்து எப்ப கிருஷ்ணன் ஞாபகம் இருக்காரோ, அதே மாரி கிருஷ்ணரும் எப்பொழுதும் அவர் ஞாபகமே இருக்காராம். நானும் அவனை ஒருபோதும் இழப்பதில்லை அப்படிங்கிறார். அதுதான் வந்து அந்த ம் பிரம்ம சம்ஹிதை. அந்த பிரம்ம சம்ஹிதையில வந்து அந்த ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். "பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்தசத்தைவ ஹிருதயேஷு வி விலோகயந்தி யம் சாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கௌவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி." எப்படி வந்து அந்த அந்த பக்தர்கள் பக்தி விலோச்சனைன்னு எப்படி வந்து அந்த எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பச்சை கலர் கண்ணாடி வச்சு பார்த்தோம்னா வந்து எல்லாம் பச்சையா தெரியுதோ, சிவப்பு கலர் கண்ணாடி எப்பயும் சிவப்பா தெரியுதோ, அந்த மாரி பக்தர்கள் வந்து அந்த கிருஷ்ணர்ங்கிற கண்ணாடி போட்டுருக்காங்க. கிருஷ்ணங்கிற கிருஷ்ணங்கிற மை அத வந்து வந்து அந்த அந்த பிரேமாஞ்சன சரித்த அவருடைய அந்த அன்பு, அந்த பிரேமை, அந்த பிரேமையினால் அலங்கரிக்கப்பட்ட அந்த அந்த பக்தி அத வந்து அவங்க வந்து கண்ல மை மாரி பூசிருக்காங்களாம் கண்ணுக்குள்ள.
அதில் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து கிருஷ்ணரா வந்து தெரிகிறாங்க. அந்த சாமசுந்தர் சாமசுந்தருடைய ரூபம் அதான் வந்து கிருஷ்ணனுடைய உண்மையான ரூபம். அந்த ரூபத்தில் வந்து எங்கே பார்த்தாலும் தெரிகின்றார். அந்த மாதிரி ஒரு யோகி வந்து அடுத்து வந்து உயர்ந்த நிலை. அந்த மாதிரி யோகி வந்து என்ன தெரிஞ்சுக்கிறாரு, பரமாத்மாவும் நானும் ஒன்றுதான் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லுகின்றார். எல்லா சூழ்நிலையிலும் என்னில் நிலைக்கின்றான் அப்படிங்கிறார். அந்த மாதிரி உள்ள யோகி வந்து அந்த 3 விதமான தோற்றங்கள், உண்மை தத்துவத்தினுடைய 3 விதமான அ எப்படி புரிஞ்சுகின்றது அப்படின்னா வந்து பிரம்மம், பரமாத்மா மற்றும் பகவான். அவர் வந்து இப்ப அந்த ஊர்ல ஒரு யோகி வந்து பரமாத்மாவும் நானும் ஒன்றுதான் நினைக்கின்றாரு, தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் வந்து எங்க நினைக்கின்றார்? என்னில் நிலைக்கின்றார் அப்படிங்கிறார். ஏன்னா வந்து அவருக்கு வந்து தெரிகின்றது பகவான் தான் வந்து அந்த 3 நிலைகளிலும் உயர்ந்தவர். அதனால தான் கிருஷ்ணர் வந்து என்னில் நிலைக்கின்றார் அப்படிங்கிறார். பிரம்மத்தில் நிலைக்கவில்லை, பரமாத்மாவில் நிலைக்கவில்லை, என்னில் நிலைக்கின்றார் அப்படின்னார். என்னில் நிலைக்கின்றார். ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய யோகி வந்து நம்ம வந்து பிறருடைய துன்பங்களையும் வந்து தன்னுடைய துக்கமாக ஏற்றுக்கொள்கின்றான். தன்னுடைய துக்கமாக ஏற்றுக்கொள்கின்றான். ம். தன்னுடைய இன்ப துன்பங்களை வந்து தன்னுடைய இன்ப துன்பமாக ஏற்றுக்கொள்கின்றான். அதுதான் வந்து நம்ம வந்து இந்த அ எம்பத்தி மற்றும் சிம்பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அனுதாபப்படுறது மட்டும் கிடையாது. அனுதாபப்படுறது வந்து ஈஸியா எல்லாருக்கும் அனுதாபம் வரும். அதாவது நம்ம துன்பத்தமாக ஏற்றுக்கொள்வது. அத வந்து ஒரு சிலரால தான் பண்ண முடியும். அவங்க தான் வந்து பரமயோகி. பரமயோகி. வந்து இப்ப பிரகலாதனுடைய உதாரணம் பார்த்தோம். பிரகலாதன் வந்து எப்படி வந்து அ சமமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி. தந்தையை வந்து த த த தன்னை வந்து அ நெருப்புல போட்டாங்க. த அவருக்கு வந்து விஷம் கொடுத்தார்கள். அவருடைய யானை கால்னால மிதிக்க முயற்சி செய்தார்கள். அவர் வந்து அந்த பாம்புகள், நச்சு பாம்புகள் இருந்த இடத்துல போட்டாங்க. அந்த மாரி இருந்தா கூட அவங்கள வந்து அவர் வந்து பிரகலாதர் வந்து தவறாக நடத்தவில்லை. தவறாக நடத்தவில்லை. கடைசி வந்து அவர் வந்து ம் நரசிம்மர் தோன்றினப்ப அவர் கேட்ட ஒரே ஒரு விஷயங்கள் என்னன்னா வந்து, என்னுடைய தந்தைக்கு வந்து அ ஒரு நல்வழி காட்ட வேண்டும். அதுதான் அவர் கேட்டது. அதுதான் கேட்டது. அத தவிர வந்து அவர் வந்து வேற எதுவுமே கேட்கல அவரு. அதுதான் வந்து பிரகலாதனுடைய நிலை. அந்த மாரி தான் வந்து ஒரு உயர்ந்த யோகி இருப்பாரு. உடனே வந்து அந்த 3வது பகுதியில வந்து 4வது பகுதியில அர்ஜுனன் கேட்கக்கூடிய கேள்வி. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து பொறுமையா கேட்டுவிட்டு, "கிருஷ்ணா நீங்க சொல்றது வந்து நடைமுறைக்கு வந்து ம் ம் வந்து நடைமுறைக்கு வந்து சாத்தியமில்லாத இருக்கின்றதே" அப்படிங்கிறார். ஏன்னா வந்து நமக்கு வந்து என்னால வந்து எப்படி வந்து யுதிஷ்டிரனையும், துரியோதனையும் ஒன்றாக பார்ப்பது? நீங்க வந்து எல்லாரையுமே ஒண்ணா பார்க்கணும் அப்படிங்கிறீங்களே வந்து, என்னால வந்து துரியோதனனையும், யுதிஷ்டிர மகாராஜையும் ஒண்ணால பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. இது வந்து வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு வந்து இது வந்து சாத்தியமில்லாதது அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். அர்ஜுனன். கிருஷ்ணர் சொல்றாரு. ஏன்னா வந்து மனது வந்து எப்படி மனது வந்து நிலையற்றது, அமைதியற்றது. ஆனா நிலையற்றது, அமைதியற்றது. அதுல வந்து நீங்க சொல்றது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது கிருஷ்ணா மற்றும் தாங்க முடியாததாக தோன்றுகின்றது அப்படிங்கிறார். இது வந்து அர்ஜுனன். அர்ஜுனன் வந்து இது வந்து ரொம்ப கஷ்டம் தோணாது. அர்ஜுனுடைய பெருமைகளை பற்றி பார்த்தோம். அர்ஜுனன் வந்து எப்படி வந்து சிவபெருமானுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய கவனம் எப்படி இருந்தது? மற்றும் சொர்க்கலோகத்துக்கு வந்து தன்னுடைய சொந்த உடலிலே சொர்க்கலோகத்துக்கு சென்றவர். சொர்க்கலோகம் சென்றவங்க அந்த ஊர்வசி. ஊர்வசி வந்து அவரிடம் அனுபவிப்பதற்காண்டி அழைத்தபோது கூட வந்து, "நீங்கள் எனக்கு தாய் போன்றவர்" அப்படின்னு சொல்லி மனதையும், புலன்களையும் கட்டுப்படுத்தியவர். அவர் வந்து அர்ஜுனன். அவர் வந்து என்ன சொல்றாரு வந்து, "இது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராதது. தாங்க முடியாதது." அப்படிங்கிறார். அப்படிங்கிறார். நான் வந்து அ அதுதான் வந்து பண்ணும்போது வந்து இந்த கலியுகத்துக்கு வந்து இது வந்து ஒரு அசாத்தியமானது. யாரால வந்து இந்த வந்து வீட்ட விட்டு வெளிய போயி, ஒரு மலையிலயோ, காட்டுலயோ யாரும் இல்லாத ஒரு தனியான இடத்துக்கு போய் உட்கார்ந்து அ யோகத்த பயில முடியும். அது வந்து நமக்கு வந்து குறுகிய ஆயுள். நமக்கு வந்து ஆயுள் காலம். அந்த நமக்கு வந்து அதுவே வந்து ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு இங்க. அப்படிங்கும்போது எப்படி அது போன்றது? அது வந்து இந்த மாரி வந்து மக்களுக்கு வந்து இதிலேயே வந்து ஒரு எளிதான ஒரு நாம ஜெபம் பண்றதே நமக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு நாளைக்கு. அப்படிங்கும்போது நம்ம வந்து எப்படி அந்த மாரி போறது? வந்து நடைமுறைக்கு வந்து சாத்தியம் இல்லாதது. அதனால தான் வந்து அ அர்ஜுன் சொல்றாரு என்னது? கிருஷ்ணா வந்து எனக்கு வந்து ம் மனது வந்து அமைதியற்றது, குழப்பம் நிறைந்தது, அடங்காதது மற்றும் சக்தி வாய்ந்தது. அதுதான் மனதினுடைய நிலை. அமைதியற்றது, குழப்பம் நிறைந்தது, அடங்காதது மற்றும் சக்தி வாய்ந்தது. நான் ஒரு வீசும் காற்றை கூட கட்டுப்படுத்திருவேன். ஆனா வந்து மனதை என்னால் கட்டுப்படுத்த முடியாது. மனதை என்னால் கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் இந்த ரதத்தினுடைய உதாரணம் பார்த்திருக்கோம். ரதத்தினுடைய உதாரணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து நம்முடைய ஆத்மா வந்து
பரமாத்மாவில் நிலைக்க வேண்டும் அப்படின்னா வந்து நம்மளுடைய புத்தி வந்து மனதை கட்டுப்படுத்தி, மனம் வந்து புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் வந்து சரியான நிலை. ஆனா வந்து என்ன நடக்குது? இந்த அஜாமலனுடைய நிலை. அஜாமலன் வந்து பார்க்குறான். காட்டுல வந்து இந்த மாரி ஒரு ஒரு சூத்திரன் மற்றும் சூத்திராணி அனுபவிப்பதை பார்த்தவுடன், அவனுடைய மனம் எங்கெங்கோ செல்கின்றது. அவனுடைய பயிர் முன்னாடி தன்னுடைய வேத பயிற்சிகள் எல்லாமே வந்து மனதுக்கு திரும்ப திரும்ப கொண்டு வந்தாலும் சரி, மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. மனம் எங்கெங்கோ செல்கின்றது. ஏன்னா மனம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது, அடங்காதது, வலிமை மிகுந்தது, நிலையற்றது. ம். அந்த மாரி வந்து எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் வந்து மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அது வந்து அதற்கு வந்து மனதினுடைய கட்டுப்பாடு என்று அதற்கு வீழ்கின்றான் அஜாமிலன். அப்படி இருக்கும்போது வந்து மனதை எப்படி கிருஷ்ணா கட்டுப்படுத்துவது? அது வந்து இது வந்து நடைமுறைக்கு வந்து ஒத்து வராததாக இருக்கின்றது கிருஷ்ணா அப்படிங்கிறார் அர்ஜுன். அதுக்கு வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா இது வந்து சந்தேகமின்றி கடினமானதுதான். சந்தேகமின்றி கடினமானதுதான். அமைதியற்ற மனதை அடைப்பது சந்தேகமின்றி கடினமானது. ஆனால் அது வந்து சாத்தியமானது. சாத்தியமானதுதான். எப்படி சாத்தியம்? அப்புறம் பயிற்சி, தகுந்த பயிற்சி. ம். அபியாசேன. அபியாசேன அப்படிங்கிறார். பகுந்த பயிற்சி மற்றும் பற்றின்மை, வைராக்கியம். 2 விதத்தில சாத்தியம் அர்ஜுனா. ஒண்ணு வந்து அபியாசம் பயிற்சி. அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவாரு, ஒழுங்கான பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறார். நம்ம மாரி பயிற்சி பண்றோம்னு சொல்லி ஏதேதோ பயிற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒழுங்கான பயிற்சி பண்றது அப்படிங்கிறார். தேவையில்லாம உடலை உயர்த்தி பண்றது, அம் அந்த அந்த மாரி பயிற்சிய வந்து கிருஷ்ணர் வந்து இங்க வந்து சொல்லவே இல்ல. சரியான விதத்துல பயிற்சி பண்ணணும். என்ன வந்து பயிற்சி பண்றது அப்படிங்கிறது வந்து அந்த 9 விதமான பக்தி சேவை. அதுல வந்து நமக்கு முதல் முக்கியமானது என்னது? வந்து சிரவணம், கீர்த்தனம் மற்றும் விஷ்ணு ஸ்மரணம். அதுதான் வந்து முக்கியமானது. ம். கேட்பது மற்றும் நாமஜெபம் பண்ணுவது மற்றும் விஷ்ணுவை நினைத்துக் கொண்டிருப்பது. அதுதான் ஒரு சரியான ஒரு முறையான பக்தி. அ அதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நடைமுறைக்கு பரிந்துரைக்கப்பட்டது. அந்த மாரி உள்ளது வந்து அதுதான் வந்து அதில வந்து எப்படி ஆரம்பிக்கும்? ஸ்ரவணத்தில ஆரம்பிக்குது. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து எல்லா விதமான சந்தேகங்களை வந்து மீட்கும். ஏன்னா அடுத்த ஸ்லோகத்தில வந்து 7வது அத்தியாயத்தில கிருஷ்ணன் முதல்ல ஆரம்பிக்கும்போது, "கேள் அர்ஜுனா" அப்படின்னு ஆரம்பிப்பார். "கேள் அர்ஜுனா" அப்படின்னு ஆரம்பிப்பார். கேட்க கேட்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா கேட்கின்றோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மனதை வந்து கிருஷ்ணன் மீது வந்து நம்ம வந்து ஈடுபடுத்த முடிகின்றோம். பௌதீகத்திலிருந்து விடுவித்து, மனதை வந்து கிருஷ்ணனுக்கு வந்து ஈடுபடுத்த முடியும். சரியான முறையில் பயிற்சி செய்ய வேண்டும் முதல்ல. அடுத்து வந்து வைராக்கியம். வைராக்கியம்ங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து பற்றின்மை. பற்றின்மைங்கிறது வந்து கிருஷ்ணன் அந்த இடத்துல என்ன சொல்லுவாருன்னா வந்து, மனதை ஈடுபடுத்து அப்படிம்பார். பற்றுண்டு இருக்காது, மனதில் ஈடுபடுத்துங்கிறார். ஆனா எங்க ஈடுபடுத்து அப்படிங்கிறது வந்து, எண்ணில் ஈடுபடுத்து அப்படிம்பார். எண்ணில் ஈடுபடுத்து. கிருஷ்ணன் மீது மனதை ஈடுபடுத்துவதும், பௌதீகத்தை துறப்பதும் ஒன்றுதான். ஒன்றுதான். கிருஷ்ணன் மீது மனதை ஈடுபடுத்துவதும், பௌதீகத்தை திறப்பதும் வந்து ஒன்றுதான். ம். அந்த கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்காத செயல்களிலிருந்து மனதை விலக்கி, பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவது. அதுதான் வைராக்கியம். அதுதான் வைராக்கியம். ம். அந்த மாரி வைராக்கியம் தான் வந்து சரியானது. சேவையின் மூலம் ஆன்மீக திருப்தி அடையப்படுகின்றது. அதுதான் வந்து நடைமுறைக்கு சரியானது. நடைமுறைக்கு சரியானது. ஏன்னா வந்து நம்ம வந்து பசி இருக்கும்போது வந்து சாப்பிடும்போது வந்து நமக்கு பசியிலிருந்தும் நமக்கு விடுபடுகின்றோம். அதே நேரத்தில் உடலுக்கும் வந்து அ நமக்கு வந்து அந்த ஒரு ஊட்டச்சத்து, ஊட்டம் கிடைக்கின்றது. அதே மாரி வந்து கிருஷ்ணரில் ஈடுபடும்போது வந்து ஆன்மீகத்திலிருந்து விடுபடுகின்றோம். எப்படி பசியிலிருந்து விடுபடுகின்றோமோ, அதுமாரி பௌதிகத்திலிருந்து விடுபடுகின்றோம். பௌதிகத்திலிருந்து விடுபடுகின்றோம் மற்றும் ஆன்மீகத்திற்கும் ஊட்டமடைகின்றது. ஆன்மீகத்திலும் ஊட்டமடைகின்றது. அதுதான் வந்து நமக்கு வந்து சரியான பயிற்சி மற்றும் அபியாசேன மற்றும் வைராக்கியம். அதான் கிருஷ்ணர் வந்து அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்லுவாரு? அ கட் மனதை கட்டுப்படுத்துவதற்கு வந்து சரியான வழியில் முயல்பவனுக்கு வெற்றி நிச்சயம். சரியான வழியில் முயற்சி செய்பவனுக்கு வெற்றி நிச்சயம். அதனால வந்து கட்டுப்படுத்தாத மனதை கொண்டு போவனுக்கு தன்மை உணர்தல் கடினமான செயல். கட்டுப்படுத்துபவனுக்கு வந்து வெற்றி நிச்சயம். சரியான வழியில் முயல வேண்டும். சரியான வழியில் முயல வேண்டும். அதுதான் வந்து அபியாசயன மற்றும் வைராக்கியம். அடுத்த பகுதியில வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனுக்கு வந்து சரி இதெல்லாம் சரிதான் கிருஷ்ணா வந்து படிப்படியாக வந்து நான் வந்து மனதை கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். வைராக்கியத்தை பின்பற்றுகின்றேன் மற்றும் சரியான பயிற்சி முறையை மேற்கொள்கின்றேன். மனதை வந்து கட்டுப்பாட்டுல கொண்டு வர முயற்சி செஞ்சுட்டே இருக்கேன். ஆனாலும் வந்து என்ன ஆகும்? என்னால வந்து இந்த பிறவியில வந்து முடிக்க முடியாம போயிரலாம். இந்த பிறவில ஏன்னா வந்து வந்து பல நாட்கள் ஆகும். அது வந்து நான் வந்து சரி பாதியில வந்து என்னால முடிக்கிறதுக்குள்ள வந்து இந்த உடலை விட்டு உயிர் நீங்கி விடுகின்றது. அப்ப என்னுடைய நிலை என்ன? என்னுடைய நிலை என்ன? ம், ம், பக்குவ நிலையை அடைய முடியவில்லை. பக்குவ நிலையை அடைய முடியாத ஒரு ஆன்மீகவாதியினுடைய
கதி என்ன? கதி என்ன? ஏன்னா வந்து அவர் வந்து ஆம், முதல்ல வந்து நம்பிக்கையா இருக்காரு. நம்பிக்கையா இருந்து அதை மேற்கொள்கின்றார். அப்புறம் வந்து உலக எண்ணங்களால் வந்து அதை வந்து நிறுத்தி விடுகின்றார். அதாவது தொடர முடியல. ஏதோ ஒரு காரணங்களால் நம்பிக்கையின்றி இல்லை, நம்பிக்கை இருக்கின்றது. வேறு ஏதோ ஒரு காரணத்தால் அவரால் தொடர முடியவில்லை. பக்குவ நிலையை அடைய முடியவில்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை என்ன? அவர் வந்து வந்து ஆன்மீக பாதையிலும் வெற்றி பெறாமல், பௌதிக பாதையிலும் வெற்றி பெறாமல் ஆகிவிடுவாரா? ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு அழகான உதாரணம் கொடுக்கிறார். சிதறிய மேகம். சிதறிய மேகம் போன்று எங்கும் இடமின்றி அழிந்து விடுவதில்லை அப்படிங்க. ஒரு மேகம். அது வந்து ஒரு இந்த வந்து ஒரு பௌதிக மேகம், ஆன்மீக மேகம் இருக்கின்றது. ஸோ வந்து அந்த ஒரு யோகி வந்து நம்பிக்கையுடன் பௌதிகத்திலிருந்து பிரிந்து ஆன்மீகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். ஆனா அந்த மாதிரி சென்று கொண்டிருக்கும்போது வந்து காற்றினால் அடிக்கப்படுகின்றார். சிதறிய மேகம். எங்கும் சென்று இல்லாமல் சென்று பௌதிகத்திலேயும் முன்னேற முடியல, ஆன்மீகத்திலும் முன்னேற முடியல. பௌதிகத்தில் வந்து முன்னேறி கர்மகாண்டம் புரிந்தால் கூட வந்து யோகத்துக்கு அஹ், கர்மகாண்டத்தில் முன்னேறி சொர்க்கலோகம் அந்த மாதிரி முன்னேறி செல்லலாம், பொருள் ஈட்டலாம், அந்த மாதிரி மேலே மேலே போயிட்டு இருக்கலாம். இல்லாட்டி ஆன்மீகத்துக்கு வந்தாலும் சரி, ஆன்மீகத்துக்கு செல்லலாம். ஆனால் ரெண்டுமே செய்ய முடியாமல் நடுவில் இருந்து சிதறிய மேகம் போல் ஆகிவிடுவது இல்லையா? இதுதான் என்னுடைய சந்தேகம் கிருஷ்ணா. அதை வந்து உங்களால் தான் தீர்த்து வைக்க முடியும். எனக்கு உங்களை விட உயர்ந்தவரும் உங்களுக்கு சமமானவரும் யாரும் கிடையாது அப்படிங்க. ஆனா கிருஷ்ணன் வந்து அழகா சொல்றாரு. அந்த மாதிரி வந்து ஒரு யோகத்தில் ஈடுபட்ட யோகி, நற்செயலில் ஈடுபட்ட ஆன்மீகி, அவருக்கு வந்து இந்த உலகிலோ வேறொரு உலகிலோ வந்து அழிவே கிடையாது அர்ஜுனா. அழிவே கிடையாது. ஆம். நன்மையை செய்பவன் ஒருபொழுதும் தீமையை அடைவதில்லை. நன்மையை செய்பவன் வந்து ஒருபொழுதும் வந்து தீமையை அடைவதில்லை. ம். இது வந்து கிருஷ்ணர் வந்து ஏற்கனவே சொன்னதுதான். 2வது அத்தியாயத்துல வந்து சொல்லியிருக்காரு. அதான் அந்த மாரி வந்து அ துர்க்கதி. துர்க்கதி வந்து கண்டிப்பா கிடையாது. திராயத்தோ மகத்தோ பயாத் அப்படிங்கிறாரு. இந்த மாரி வந்து ஸ் சொல்ப அப்பியஸ்ய தர்மஸ்ய. கொஞ்சம், கொஞ்சம் சொல்பம். கொஞ்சம் பண்ணா கூட வந்து 2வது அத்தியாயத்துல சொல்லியிருக்காரு. திராயத்தோ மகத்தோ பயாத். மிகப்பெரிய வீழ்ச்சியிலிருந்து நான் உன்னை காக்கின்றேன்கிறார். ஆனா அர்ஜுனன் வந்து மறுபடியும் கேள்வி கேட்கிறான். அத வந்து உறுதிப்படுத்திக் கொள்வதற்காண்டி, நமக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காண்டி. கிருஷ்ணன் வந்து இந்த யோக பயிற்சியை மேற்கொண்டவர். யோகம் முன்னாலே வந்து பகவானுடைய உறவை புதுப்பித்துக் கொள்வது. அதுதான் யோகம். வேற எதுவுமே வந்து யோகம் கிடையாது. அந்த மாரி யோக முறையில் ஈடுபடுபவன், அ கர்ம யோகத்திலோ, ஞான யோகத்திலோ, அஷ்டாங்க யோகத்திலோ ஈடுபடுபவன், அந்த மாரி ஈடுபடுபவனுக்கு வந்து வீழ்ச்சியே கிடையாது. அழிவே கிடையாது அர்ஜுனா அப்படிங்கிறார். ம். அந்த மாரி வந்து எல்லா பௌதிக முன்னேற்றத்தையும் தொடர்ந்து யாரேனும் பரமபுருஷ பகவானை சரணடைந்தால், அதில் நஷ்டமோ, இழிவோ சிறிதும் இல்லை. ஆனால் அதே சமயம் யார் ஒருவர் வந்து யோகத்தில் ஈடுபடாமல் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளில் முழுமையாக ஈடுபடாமல் இருக்கின்றாரோ, யோகத்தில் ஈடுபடாமல் கர்மகாண்டத்தில் ஈடுபடுவார். கடமைகளில் முழுமையாக ஈடுபடுவார். அந்த மாரி இருக்கலாம் வந்து எந்த ஒரு லாபமும் இல்லை அப்படிங்க. ம். வெறும் புண்ணிய காரியங்கள் செல்வதனால் மட்டும் சரி, ஒரு அ மற்ற ஒரு ஒரு மருத்துவமனை கட்டுவது, மற்ற மக்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்வது, அந்த மாரி எவ்வளவோ விஷயங்கள் செய்யலாம். இருந்தாலும் வந்து பக்தி, பக்தி வந்து அடிப்படை. அந்த மாரி பக்தியில் ஈடுபடாமல், மற்ற எல்லாத்திலயும் முழுமையாக ஈடுபட்டாலும் வந்து அதில வந்து எந்த ஒரு லாபமும் இல்லை அப்படிங்க. அ யோகம் அப்படின்னாலே வந்து அந்த உறவை புதுப்பிப்பது. அந்த மாரியவங்களுக்கு தான் இழப்பில்லைன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. புண்ணியம் செய்தவர்களுக்கு இழப்பில்லைன்னு சொல்லல. யோகத்தில் ஈடுபடுவர்களுக்கு வந்து இழப்பில்லை அப்படிங்கிறாரு. அதுதான் யோகம்ங்கிறது தான் வந்து மங்களகரமான காரியம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோம். அந்த மாரி உள்ளவங்க வந்து இப்ப ஆரம்பத்து நிலையில ஈடுபட்டவங்க. வந்து யோக நிலையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாரி யோகத்தினுடைய அந்த ஆரம்ப நிலையிலே வந்து வீழ்ந்து விடுகின்றவர். ஆரம்ப நிலையிலே முடிக்க முடியாம இருக்கிறவர் வந்து என்ன அவருடைய நிலை என்ன ஆகுது அப்படின்னா வந்து அடுத்த பிறவியில வந்து ஒரு செல்வந்தர்களுடைய குடும்பத்தில, ஒரு பிராமணனுடைய குடும்பத்தில வந்து பிறக்கின்றார். அந்த மாரி இருக்கும்போது வந்து அவர் வந்து ம் செல்வத்துக்காண்டி வந்து தேடி அலைய வேண்டியதில்லை. கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதில்லை. நெறைய பேர் வந்து செல்வத்துக்காண்டியே நம்ம வந்து இல்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது வந்து எப்படி நம்மளால வந்து ஆன்மீகத்தில் ஈடுபட முடியும்? நமக்கு மனம் வந்து ஈடுபடுத்துவது மிகவும் கடினம். அந்த மாரி இருக்கும்போது ஒரு செல்வந்தருடைய மகன்கள் பிறக்கும்போது வந்து மனம் வந்து இயற்கையாகவே வந்து நமக்கு வந்து கவரப்படுகின்றது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நம்ம வந்து உழைக்க தேவையில்லை. ம். ஒரு பிராமணனுடைய குடும்பத்தில் அந்த பிராமணர்கள் வந்து ஒரு சில விதமான சம்ஸ்காரங்களை வந்து பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது வந்து நமக்கு வந்து அதை பின்பற்றுவதற்கு வந்து எளிதாகின்றது. அது வந்து முதல் நிலை. ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாள் வந்து தொடர்ந்து, அதற்கப்புறம் வீழ்ச்சி அடைந்த அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய நிலைய வந்து அவங்க வந்து ஒரு ஆச்சாரியர்களுடைய குடும்பத்தில் பிறக்கின்றார்கள். ஆச்சாரியர்களுடைய குடும்பத்தில் பிறக்கின்றார்கள். பிரபுபதா வந்து தன்னை உதாரணமாக காண்பிக்கின்றார். தன்னுடைய குருவை உதாரணமாக காண்பிக்கின்றார். அவங்க வந்து வைஷ்ணவர்கள். யார் வந்து இந்த மாரி
கிருஷ்ணனுடைய சேவையில் பக்தி தொண்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அந்த மாதிரி அவருடைய குலத்தில் வந்து பிறக்கின்றார். அந்த மாதிரி அவருடைய பிறப்பு வந்து மிகவும் அரிதானது அர்ஜுனா அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு பிறவி அடைகின்றது ஒரு ஆட்சியாளர்களுடைய குடும்பத்தில் பிறப்பது அது மிகவும் அரிதானது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்தவருக்கு வந்து முன்னாடி எங்க விட்டாரோ அங்கிருந்து தொடர முடிகின்றது அப்படிங்கிறார். எங்க முந்தைய பிறவியின் திவ்ய உணர்வினை மீண்டும் பெற்று பூர்ண உணவை பெற்றி அடைவதற்காண்டி அந்நிலையில் மேலும் முன்னேறம் அடைய முயற்சி செய்கின்றான் அப்படிங்கிறது. எங்க விடுபட்டார் அங்கிருந்து தொடங்கிட்டார். உண்டியல் உதாரணம் பார்த்தோம். உண்டியல்ல வந்து 5 வருஷம் போட்டு அடுத்து வந்து ஒரு 3 வருஷம் போட முடியாட்டி எங்கிருந்து விட்டோமோ அங்கிருந்து தொடர்கின்றது. ம். அந்த மாதிரி வந்து ஒருத்தன் வந்து தொடர்கின்றான். அதாவது யோக பயிற்சிகள் ஆரம்பிச்சவங்களுக்கு வந்து திராயத்த மகத்துவ பயத்து சொல்ப அபியசிய தர்மர்ஷ திராயத்த மகத்துவ பயத்து ஒரு வந்து வீழ்ச்சியே கிடையாது. வீழ்ச்சியே கிடையாது. அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த பாரத் ஜடபாரத் அவருடைய உதாரணத்தை வந்து பார்த்தோம். எப்படி வந்து அவர் வந்து 3 பிறவி மகாராஜா பிறவி, மான் பிறவி மற்றும் ஜடபாரத். அந்த 3 பிறவியிலும் வந்து அவர் வந்து அப்படியே எங்கேருந்து எப்படி விட்டதிலிருந்து தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கிறவருக்கு வந்து பூர்வ ஜென்ம திவ்ய உணர்வு. பூர்வ ஜென்மத்தில வந்து யோகம் பண்ணதுனால வந்து யோகத்தின் கொள்கைகளை நாடாமையிலே அதன் மேல் கவரப்படுகின்றன அப்படின்னு. நம்ம வந்து தேடி போக வேண்டியதில்லை. நமக்கு வந்து இயற்கையாகவே அதன் மேல் வந்து நமக்கு நாட்டம் வருகின்றது. இயற்கையாகவே அதன் மேல் வந்து நாட்டம் நாட்டம் வருகின்றது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த மாதிரி சாஸ்திரங்களையும், சடங்குகளிலும் ஈடுபடும். சடங்குகள்ங்கிறது வந்து அ துர்கா தேவிக்கு 4 நாள் அ த விளக்கேத்துங்க. அது வந்து தோஷம் போயிடும். அப்புறம் வந்து அந்த ச ச சனீஸ்வர பகவானுக்கு வந்து இது பண்ணுங்க. நீங்க சனீஸ்வரத்திலிருந்து விடுபடுறீங்க. அதெல்லாம் சடங்குகள். சடங்குகள். அந்த மாரி சடங்குகளிலிருந்து உயர்ந்து நிற்கின்றான் அப்படிங்கிறார். அந்த மாரி சடங்குகளிலிருந்து உயர்ந்து நிற்கின்றான் அப்படிங்கிறார். ச ச அந்த மாரி இருக்கவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிறவி எடுத்திருந்தாலும் சரி, எந்த ஒரு பிறவி எடுத்திருந்தாலும் சரி, ஏற்கனவே ஏன்னா வந்து முக்கியமா ஒரு அந்த மாரி ஒரு நிலையில இருக்கவங்க வந்து எல்லா புனித நிலங்களையும் நீராடி, எல்லா வேத இலக்கியங்களையும் பன்முறை கற்று, வேத சடங்குகளின் படி எல்லா தியாகங்களையும், தவங்களையும் கற்று முடித்தவனாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஏற்கனவே அவங்க ஏன்னா அதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறார். பல பிறவிகள்ல. ஏற்கனவே நான் வந்து இந்த பிறவியில நம்ம வந்து பல பிறவிகள்ல வந்து முந்தைய பிறவியில அவங்க அதெல்லாம் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து அந்த நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலை வரப்பட்டிருக்கு. ஒரு நாமத்தை சொல்லக்கூடிய நிலை, தன்னுணர்வினுடைய மிக உயர்ந்த நிலை. அந்த நிலை எதனால வந்திருக்குன்னா வந்து அவங்க வந்து ஏற்கனவே புண்ணிய ஸ்தலங்கள் நீராடிட்டாங்க. வேத இலக்கியங்களை வந்து பலமுறை கற்று விட்டார்கள். வேத சடங்குகளின்படி எல்லாவித யாகங்களையும் முடித்து விட்டார்கள். தவங்களையும் முடித்து விட்டார்கள். அதுதான் வந்து அந்த யோகத் பயிற்சியை பின்பற்றுபவனுடைய நிலை. பாகவதமில வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாரி பின்பற்றக்கூடிய யோகி வந்து எல்லா விதமான கலங்களிலிருந்து தூய்மை பெற்று அடைந்து, பல பிறவிகளுக்கு அப்புறம், அநேக ஜென்மங்களுக்கு அப்புறம் பரமகதியை வந்து அடைகின்றான். என்னை வந்து அடைகின்றான். அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோம். அப்புறம் கடைசி வந்து கிருஷ்ணர் வந்து இந்த வந்து பகுதிய வந்து அழகா முடிக்கின்றார். கிருஷ்ணர் வந்து இதுவரைக்கும் வந்து அந்த இந்த அர்ஜுனன் கேட்ட கேள்வி, என்ன ஆகும் யோகியினுடைய நிலை அப்படிங்கிறதுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து குறிப்பிட்டு சொல்லல. இது வந்து அஷ்டாங்க யோகியோ, இது வந்து கர்ம யோகி, ஞான யோகி, பக்தி யோகி அப்படிங்கிறது குறிப்பிட்டு கிருஷ்ணர் சொல்லல. எல்லா விதமான யோகிகளுக்கும் இது வந்து பொருத்தமானது. ஆனா யோகி அப்படின்னா வந்து மறுபடியும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு வார்த்தை. யோகி அப்படின்னாலே வந்து யார் வந்து பகவானுடைய அந்த இழந்த இழப்பை வந்து புதுப்பித்துக் கொள்பவன். விஷ்ணு. விஷ்ணுவிடம் வந்து நம்மளுடைய திரும்ப வந்து அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வன் தான் யோகி. வேற யாருமே வந்து யோகி கிடையாது. அவங்கள பத்தி கிருஷ்ணர் வந்து பேசுறது வந்து யோகிகளை பற்றி. குறிப்பிட்ட எந்த யோகிய பத்தியும் சொல்லல. கர்ம யோகியா, ஞான யோகியா, பக்தி யோகியா, இல்ல அஷ்டாங்க யோகியா, அத பத்தி சொல்லல. பொதுவா யோகின்னு தான் சொன்னார். கடைசி இந்த இந்த 2 ஸ்லோகங்கள்ல வந்து யார் அந்த யோகி? அ யார் அந்த யோகி? யோகியிலே சிறந்தவன் யார்? அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து அழகா சொல்றாரு. தபம் புரிபவன், ஞானி மற்றும் பலனை எதிர்பார்த்து செயல்படுவனை காட்டிலும் யோகி சிறந்தவன் அர்ஜுனா அப்படிங்கிறார். எனவே எல்லா சூழ்நிலையும் யோகியா இருப்பாயா அப்படிங்கிறார். இப்ப வந்து யோகி பொதுவா யோகின்னு தான் சொல்றாரு இப்பயும். யாரு வந்து இப்ப வந்து இந்த வழியை பின்பற்றாங்க. வந்து அ ஞானி, தவம் புரிபவன், மற்றும் பலநோக்கு செயல்கள். கர்ம காண்டத்தில் ஈடுபடுபவர்கள் வந்து கர்மி. அவங்க வந்து யோகத்தில் ஈடுபடவில்லை. கர்மகாண்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். கர்மகாண்டத்தில் ஈடுபடுகின்றன நான் பார்த்த மாரி சனீஸ்வர பகவானுக்கு வந்து செய்வது, சூரிய பகவானுக்கு வந்து ஏதாவது பூஜை பண்ணுவது, கணபதி ஹோமம் பண்ணி தடைகளை நீக்குவது, பலநோக்கு செயல். பலநோக்கு செயல். செயலில் ஈடுபடுவது வந்து கர்மி. ஞானிங்கிறவர் வந்து ஞானத்தை தேடி செல்பவர்.
அவருக்கு வந்து பகவானை தேடி செல்பவர் கிடையாது. ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது. தத்துவ ஞானம். சாதாரண ஞானம் கிடையாது. வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி படிக்கிறத பற்றி சொல்லலை கிருஷ்ணன். ஞானிங்கிறது வந்து அந்த சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்ட ஞானம். அதை தேடி செல்பவர். அதை தேடி செல்பவர். அதை தேடி தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு ஆர்வத்தில் இருந்து செல்பவர். தவம் புரிபவன். தவம் புரிபவன் வந்து அந்த அந்த சித்தி. ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு தண்ணியில் நடக்கணும், ஆணி மேலே உட்காரணும், அந்த மாதிரி பலன்களை நோக்கி பண்ணக்கூடிய தவம். அவங்க தான் வந்து கர்மி, ஞானி, தபஸ்வி. அவங்க வந்து யோகத்துடன் தொடர்பு கொள்ள முயற்சி செய்யவில்லை. அவங்களோட வந்து யோகி வந்து உயர்ந்தவன் அர்ஜுனா அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணன் இங்கே சொல்லக்கூடிய கர்மி, ஞானி, தபஸ்விங்கிறத வந்து கர்மிங்கிறது வந்து பலநோக்கு செயல்களில் ஈடுபடுபவர்கள், ஞானிங்கிறது வந்து ஞானத்தை தேடி செல்பவர்கள், தபபுரியவர்கள் வந்து தபஸ்வி. ஏதாவது வந்து கஷ்டப்பட்டு விரதம் இருக்கிறவங்க, இந்த தீக்குளிக்கிறவங்க, அந்த மாதிரி பலவிதமான தீயில் இறங்குறவங்க, அந்த தீயில் நடக்கிறவங்க, அந்த மாதிரி பலவிதமான தபபுரியவர்கள், தபஸ்வி. அவங்கள விட யோகி சிறந்தவன். யோகிங்கிறத வந்து அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள முயற்சி செய்பவன். அவங்களோட வந்து ஒரு யோகி சிறந்தவன். யார் அந்த யோகி? அந்த யோகியில யார் சிறந்தவன் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து அழகாக முடிக்கின்றார். எல்லா யோகிகளுக்கு மத்தியில் எவன் ஒருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் என்னில் நினைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். யோகினாம் அபி சர்வேஷாம் மத் கதேனந்தர் ஆத்மனா ஸ்ரத்தவான் பஜதே யோமாம் சமே யுக்தது மதக. யோகினாம் அபி சர்வேஷம், எல்லா யோகிகளும் சிறந்தவன். யாரு? மத் கதே அந்த ஆத்மனா. மத் என்னை, மத் கதே என்னை, அந்த ஆத்மனா என்னை உள்ளில் நினைத்து, ஸ்ரத்தவான் என்றும் பெரும் நம்பிக்கையுடன், ஸ்ரத்தவான் நம்பிக்கை, மற்றும் பஜதேயோமாம் எனக்கு அன்பு தொண்டு, எனக்கு அன்பு தொண்டு. தெளிவா கிருஷ்ணன் சொல்றாருங்க. என்னை மனதில் நினைத்து மத் கதேனந்தர். மத்னா வந்து என்னை மனதில் நினைத்து கொண்டு, ஸ்ரத்தவான் என்னில் நம்பிக்கை கொண்டு, பஜதேயோமாம் எனக்கு பக்தி தொண்டு புரிகின்றவன். அந்த மாதிரி பண்றவர் தான் வந்து யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவன். மிகவும் நெருங்கியவன். சமே யுக்த தமோ மதக மற்றும் எல்லா வகையிலும் மிகவும் சிறந்தவனாவான். யோகினாம் சபி சர்வேஷாம் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து அழகா வந்து இந்த அத்தியாயத்தை வந்து முடிக்கின்றார். வந்து அந்த யார் வந்து அந்த யோக பயிற்சியில் வந்து எல்லா யோக பயிற்சியும் வந்து எங்கே வந்து நிறைவடைகின்றன அப்படின்னா வந்து எந்த விதமான யோக பயிற்சி தொடங்கினாலும் சரி, கர்ம யோகம், ஞான யோகம் மற்றும் அஷ்டாங்க யோகம் மற்றும் பக்தி யோகம், அந்த விதமான 3 விதமான யோகம் பக்தி யோகத்தில் வந்து முடிவடைய வேண்டும். அந்த யோகி தான் வந்து சிறந்த யோகி அப்படிங்கிற. கர்மயோகி வந்து எதற்காண்டி கர்மயோகி பண்றாரு? கர்மயோகி வந்து செய்யும் செயல்களில் பற்றின்றி, அதனுடைய பலன்களில் பற்றின்றி, கடமைக்காண்டி செயலாற்றி பலன்களை வந்து பகவானுக்கு அர்ப்பணிப்பவர். அவர் வந்து முதல்ல வந்து அந்த தூய்மை இருக்காது, பற்றின்மையும் இருக்காது. அது வந்து சக்காம கர்மம். ஒரு வந்து எதிர்பார்ப்போடு பண்ணுறோம். அடுத்து வந்து நிஷ்காம கர்ம யோகத்துக்கு வரும். அந்த நிஷ்காம கர்ம யோகத்துக்கு வந்து தூய்மை அடைந்தால் வந்து என்ன ஆகும்? அந்த ஞானம் வருகின்றது. ஸோ அது வந்து ஞான யோகத்திற்கு நம்ம வந்து வருகின்றோம். பற்றின்றி ஞானம். நம்ம வந்து சொல்றது வந்து உண்மையான பாதையை பின்பற்றுபவர்கள், ஒளியை பின்பற்றுபவர்கள் கிடையாது. ஞான யோகம் வருகின்றது. அந்த ஞான யோகம் வரும்போது என்ன நமக்கு தெளிவு கிடைக்கின்றது? நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா அப்படிங்கிற தெளிவு கிடைக்கின்றது. அந்த உடல் அல்ல, ஆத்மா அப்படிங்கிற ஒரு ஞானம், அந்த ஒரு ஞானம் வந்தவுடன், ஓ நான் வந்து ஆத்மா மட்டுமல்ல, இந்த ஆத்மாவுடன் என்னுடன் பரமாத்மாவும் இருக்கின்றார். அவர் வந்து விபு, நான் வந்து அணு. அதை வந்து தெரிந்து கொண்டு அவரின் மீது தியானத்தில் ஈடுபடுவது. அஷ்டாங்க யோகம், தியான யோகம், தியானத்தில் ஈடுபடுவது. அந்த மாதிரி தியானத்தில் ஈடுபடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபடும்போது வந்து பரமாத்மாவை உயர்ந்தவர் வந்து அவருடைய ஆதாரம், அவருடைய ஆதி பகவான். அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதியும் அந்தமும் அப்படிங்கிறத தெரிந்து பக்தி யோகத்தை அடைவது. அதுதான் யோகத்தினுடைய படிக்கட்டும். ஸோ இந்த யோகிகள் வந்து சிறந்தவன் யார் இருந்துச்சுன்னா பக்தி யோகி. பக்தி யோகி தான் மற்ற யோகிகளுடன் சிறந்தவன். யோகினாம் அபி சர்வேஷாம் மத் கதேனாந்தர் ஆத்மன ஸ்ரத்தவான் பஜதே யோமாம் ஷமே யுக்ததோ மதக.
எவனொருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் எண்ணில் நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம். ஸோ இது வந்து கிருஷ்ணர் இதோட வந்து முதல் 6 அத்தியாயங்கள் பகவத்கீதையினுடைய முதல் பகுதியான கர்மயோகத்தை முடிக்கின்றார். இது வரைக்கும் வந்து அவர் வந்து ஞான யோகம், அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொன்னால் கூட திரும்ப திரும்ப அவர் வந்து சொன்னது இன்னைக்கு நடைமுறைக்கு சாத்தியமான அர்ஜுனா, உன்னை மாதிரி அதை வந்து பின்பற்ற முடியாதுன்னு சொல்லலை. ஒரு சிலருக்கு பின்பற்ற முடியும் ஞான யோகம், அஷ்டாங்க யோகத்துக்கு. ஆனா வந்து உனக்கு நான் வந்து பரிந்துரைப்பது வந்து கர்மயோகம் தான். இது வந்து எந்த யோகத்துல இருந்து பக்தி யோகத்துக்கு வரலாம். இந்த படிக்கட்டில் தான் வரணுங்கிறது அவசியம் கிடையாது. அதுவும் நம்ம ஒரு வகுப்புல பார்த்தோம். கர்ம யோகத்திலிருந்து நேரடியாக பக்தி யோகத்துக்கு செல்ல முடியும். கர்ம காண்டத்திலிருந்து நேரடியாக பக்தி யோகம் செல்ல முடியும். ஒன்றுமே இல்லாமல் இருந்து பக்தி யோகத்துக்கு வர முடியும். எந்த நிலையிலிருந்து வந்து நாம பக்தி யோகத்துக்கு வர முடியும். கிருஷ்ணன் இங்க சொல்றது வந்து படிப்படியான நிலை. எதனால வந்தாலும் சரி வந்து பக்தி யோகத்தில் தான் வந்து நிறைவு பெற வேண்டும். பக்தி யோகத்தில் தான் வந்து நிறைவு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணன் வந்து யோகிகளே சிறந்த யோகி வந்து பக்தி யோகி அப்படின்னு சொல்லி இந்த முதல் பகுதியை முடித்துவிட்டு 7வது அத்தியாயத்துல வந்து கிருஷ்ணர் வந்து மறுபடியும் வந்து பக்தி யோகத்தை வந்து தொடங்கப் போகின்றார். பக்தி யோகத்தை வந்து தொடங்கப் போகின்றார். அதை வந்து நம்ம வந்து அடுத்த பகுதி, அந்த அடுத்த ஒரு 6 அத்தியாயங்கள் வந்து பக்தி யோகத்தை பற்றியது. அதை வந்து நம்ம வந்து அடுத்த வாரம் தொடங்குவோம். இத்தோடு வந்து இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணன்.